हर नमः पार्वतीपतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। अमरीकमरीभारभ्रमरी मुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरीचरणपङ्कजम्। अनन्तशिष्यैः समुपास्यमानम् अनन्तनारायणनामधेयम् अनन्तयज्ञे कृतदीक्षितारम् अनन्तरूपं वपुराश्रयामि। रमणचरणकञ्जान्माक्षिकास्वादभृङ्गं रमणचरणमुग्धं लौकिकाशाविरक्त्या रमणचरणनिष्ठं प्राक्तनैः कर्मभिश्च रमणचरणतीर्थं सद्गुरुं भावयेऽहम्। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समानां। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्नां। चतुर्दशसु विद्यासु रमते या सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वासिद्धिं करोतु मे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। बभ्रश्यामपिङ्गजटाबद्धकलापप्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अभाललोचनः शम्भुर्भगवान् बादरायणः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्।
சர்வேஸ்வரனான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால ரொம்ப சுதுர்லபமான மனுஷ ஜென்மா நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது ஒரு படகு மாதிரி. படகு எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னா, ஒரு நதியை தரணம் பண்றதுக்கு படகு உபயோகப்படுறது. அந்த மாதிரி சம்சாரமாகிற சாகரத்தை, பவசாகரத்தை தரணம் பண்ணுவதற்கு ஒரு ஓட்டை இல்லாததான ஒரு அழகான ஒரு தோணி இந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது. அந்த நிருதேகமானது சுலபமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது. ஒரு படகோட்டி வேண்டாமா? படகு இருந்தா போருமா சமுதிரத்தை தரணம் பண்றதுக்கு அப்படின்னா படகோட்டி தேவைதான். அது மாதிரி வாழ்க்கையில் உனக்கு படகோட்டியும் உனக்கு இருக்கு. யாருன்னால் குரு என்கிறது படகோட்டி. வழிநடத்தக்கூடியவன், பவசாகரத்தை கரையேற்றக்கூடியவன். அதுலேருந்து அத்தகையான படகோட்டி, குருவாகிற படகோட்டியும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்திருக்கேன் பகவான் சொல்றார். உபதேசம் பண்ணும் பொழுது, உத்தவருக்கு சொல்லும் பொழுது சொல்றார் பாகவதத்துல, உத்தவ கீதையில, ஓட்டை இல்லாததான ஒரு தோணி இந்த மனுஷ ஜென்மாங்கிறது. படகு இருக்கு, படகோட்டியும் இருக்கான். ஆனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு காத்து அனுகூலமா வீசணுமே அப்படின்னு நம்ம கேட்போம். பகவான் சொல்றார், என்னுடைய அனுகூலமாகிற காத்தும் உனக்கு வீசிண்டே இருக்குப்பா. நிருதேகமாத்யம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரிதம். நபஸ்வம்னா, நபஸ்வதான வாயு, காத்து. அந்த காத்து அனுகூலமா, என்ற அனுகூலமாக காத்து வீசிண்டே இருக்கு. இவ்வளவும் இருந்தும் எந்த மனுஷன் தன் ஜென்மாவை கரையேற்றிக்கலையோ அவனை ஆத்மஹத்தி பண்ணிண்டவன் அப்படிங்கிறது சாஸ்திரம். பகவான் சொல்றார், புமான் பவாப்திம் ந தரேத்து ச ஆத்மஹா. சாதாரணமா சரீரத்தை ஹத்தி பண்ணிட்டது ஆத்மஹத்தின்னு நம்ம சொல்றோம். வித்யமானஸ்ய ஆத்மனஹா திரஸ்கரணாத் சர்வே ஆத்மஹனயேவ அப்படின்னு ஆச்சாரியால் ஈஷாவாசியத்துல ஆத்மஹனோஜனா அப்படின்னு ஒரு மந்திரம் முடிகிறது. யார் ஆத்மஹத்தி பண்ணிட்டார்களோ அவர்கள் தனியொரு லோகத்துல போய் கஷ்டப்படுறார்கள். என்ன லோகம்னால் அசுர்யானா மதே லோகாஹா. அசுர்யான்கிற ஒரு லோகமா. அது எப்படி இருக்குன்னால் அந்தேன தமசாவிருதாக, இவனை குருடா பண்ணி இருட்டு காட்டுல தள்ளி விட்டு விடுறதாம் அந்த அசுரியாங்கிற லோகம். அப்படி இருக்குமா. ஈஷாவாசி உபனிஷத் மந்திரம் இது. தாக்ஸ்தே பிரேத்யா அபிகச்சந்தி. அங்க போய் சுழண்டு சுழண்டு வரான்னால் யாருன்னால் ஏகேச்சாத்மஹனோ ஜனாஹ. யார் ஆத்மஹத்தி பண்ணிட்டானோ அவன். அந்த இடத்துல ஆச்சாரியால் ஈஷாவாசி உபனிஷத் பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றால், ஆத்மஹத்தினா என்னது அப்படின்னா, இருக்கக்கூடியதான ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத போறதுதான் ஆத்மஹத்தி. வித்யமானஸ்ய ஆத்மனஹா திரஸ்கரணாத், அதை கவனிக்காத இருக்கிறது தான். இப்படி பார்த்தா எல்லாருமே ஆத்மஹத்தி பண்ணிட்டவர்கள் தான் சொல்லணுங்கிறாள். சர்வே ஆத்மஹனயேவ அப்படிங்கிறாள் ஆச்சாரியால். அப்படி கிடைக்காததான மனுஷ ஜென்மாவை அடைஞ்சி இப்படி வீண் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணணும்னா உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? இவ்வளவு அனுகூலமும் இருந்தோம், வேற என்ன வேணும் சொல்லுங்க. நல்ல படகு இருக்கு, படகோட்டியும் இருக்கான், அனுகூலமான காத்தும் வீசுறதுன்னா என்ன பண்ணணும் நம்ம இருக்குன்னா, அந்த காலத்துல பாய் கப்பல்னு உண்டு. அனுகூலமான காத்து வீசினதுன்னா அந்த பாயை தூக்கி கட்டிடுவா, அது வேகமா கரையேற்றிடும், கரைக்கு சேர்ந்துடும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னால் ஸ்ரத்தை என்கிற பாயை தூக்கி கட்டணும், அவ்வளவுதான். நீ பண்றதுக்கு என்ன இருக்குன்னா ஸ்ரத்தை என்கிறது ஏத்துக்க வேண்டியது இருக்கு. ஸ்ரத்தா அப்படின்னா என்ன? விஸ்வாசம்னு பேசுனா மாத்திரம் போராது. அதுக்கு ஆச்சாரியால் விவேக சூடாமணியில சொல்றாரு, ஸ்ரத்தா அப்படின்னா உபனிஷத் சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் அதை உபதேசம் பண்ணக்கூடிய குருவினிடத்திலையும்
அப்படியே ஏத்துக்கக்கூடியதான ஒரு தகுதி இருக்கு பாருங்க. அதுக்குதான் ஸ்ரத்தான்னு பேரு. சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்திய புத்தியாவதாரணா சாஸ்ரத்தா கதிதா சத்பிஹி ஜயா வஸ்தூபலப்யதே. அந்த ஸ்ரத்த இருந்தாச்சுன்னா அப்புறம் வஸ்து சித்தி சுலபமாக கிடைச்சிடும். அதனாலதான் பகவான் கீதையில சொல்லும் பொழுதும் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு. அந்த ஸ்ரத்தையை சம்பாதிச்சுக்கணும், மனுஷ ஜென்மாவை கிருத்தார்த்தம் பண்ணிக்கணும். அதுதான் மனுஷ ஜென்மா அடுத்ததுனுடைய பரம பிரயோஜனம், லட்சியம். அதற்கு என்ன பண்றதுன்னா, அது எப்படி கிருதார்த்தம் பண்ணிக்கிறது, ஸ்ரத்தையை வளர்த்திக்கிறது அப்படின்னால், முதல்ல 2 விஷயங்கள் ரொம்ப தேவையா இருக்குன்னா. என்ன 2 விஷயங்கள்னா, ஞானம் வைராக்கியம்ங்கிறது. அது 2தோட கூடின ஸ்ரத்த இருக்கணும். அந்த ஞானமும் வைராக்கியமும் இது எப்பேற்பட்டதுன்னால், ஒரு பட்சிக்கு எப்படி 2 ரெக்கைகள் இருக்கோ அந்த மாதிரி ஞானம் வைராக்கியங்கிறது. ஒரு மரத்தினுடைய உச்சியில உட்கார்ந்து கிளைய கழிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அசந்து எடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் விசிராந்தி எடுத்துக்கிட்ட கண் அசந்து போயிட்டா மரக்கலையிலே உட்காந்துட்டு. திடீர்னு சத்தம் வருது. என்னடா சத்தம் வருது, யாரோ வெட்டுற சத்தம் மாதிரி கேட்கறதுன்னு பார்த்தா அடிமரத்தை யாரோ வெட்டின்னு இருக்கான். இவன் மரத்து மேல உட்காந்துருக்கான். நிம்மதியா தூங்குவானா? நிம்மதியா தூங்குவானா? நம்மளுடைய கதை அப்படிதான் இருக்கு. அவன் எப்படி பயந்துப்பானோ. அதே மரக்கலையில ஒரு பட்சி உட்கார்ந்து இருக்கு. அடிக்கலையை வெட்டும் பொழுது அது மரக்கீழ் விழுற சமயத்துல பட்சி கீழ் விழுமோ? அது விழாது. காரணம் என்ன? அது ரெக்கையை ஆசிரியிச்சிருக்கு, கிளையை ஆசிரியிக்கலாது. சித்தியமானம் யமைரேதைஹி கிருதநீடம் வனஸ்பதிம் ககஹா ஸ்வகேதம் உத்ஸிருஜ்ய க்ஷேமம் யாதி ஹ்யலம்பட்டஹ. அந்த மாதிரி நீனும் ஒரு விருட்சத்துல உட்கார்ந்து இருக்க. அந்த விருட்சத்து மேல உட்கார்ந்து இருக்க. அடிமரத்தை இரவும் பகலுமா ஒருத்தன் வெட்டின்ண்டே இருக்கான். வெட்டுற சத்தம் காதுல விழுறதான்னு கேட்கிறார். யாருக்காவது வெட்டுற சத்தம் காதுல விழுறதா அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கேன். டக்கு டக்கு டக்குன்னு கால மிருத்யு வெட்டின்ண்டே இருக்கான். தன்னுடைய சம்சாரமாகிற விருட்சத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். சித்தியமானம் யமைரேதைஹி கிருதநீடம் வனஸ்பதிம் ககஸ்வகேதம் உத்ஸிருஜ்ய க்ஷேமம் யாதி ஹ்யலம்பட்டஹ அஹோராத்ரைஹி சித்தியமானம் புத்வா ஆயுஹு. ஆயுசு இரவும் பகலுமா வெட்டின்ண்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்கோ, பயந்துக்கோ. முதல்ல புத்வா ஆயுஹு பயவேபது முக்த சங்கஹா பரம் புத்வா நிரீஹ உபசாம்யதி. அதனால என்ன பண்ணணும்? முதல்ல அசங்கதாவை சம்பாதிச்சுக்கோ. அப்படி ஆத்மாவை உணர்வதற்கு எத்தனம் பண்ணு அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்றது. அதுக்குதான் மனுஷ ஜென்மா. அந்த தகுதி உனக்கு ஏற்படணும். அந்த ஆத்மாவை உணர்வதற்கு உண்டானதான ஒரு பக்குவம் உனக்கு வரணும். விவேக வைராக்கியம் வருவதற்கு தான் மற்ற சம்ஸ்காரங்கள் எல்லாமே. சாஸ்திரங்கள்ல சொல்லுவா அத்தியாரோபம் அபவாதம்னு சொல்லுவா. அத்தியாரோபம்னா உன்னை ஏத்துறது, அபவாதம்னா அதுல இருந்து கழிக்கிறது. அபவாதம்னா பூர்வகாண்டம் எல்லாம் வேதத்தை சொல்லக்கூடிய பூர்வகாண்டங்கள் எல்லாமே அத்தியாரோபம்னு பேரு. சம்ஸ்காரங்கள்லாம் அத்தியாரோபம்னு பேரு. கடைசியில் உபனிஷத்து என்ன பண்றதுனால எல்லாம் இவன் ஏத்தி வச்சு எல்லாத்தையும் 12 முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ அல்லன்னு கடைசியில் அபவாதம் பண்றது எல்லாம் நீ இல்லைன்னு தள்ளுறது. கடைசியில இல்லாததான ஆத்மாவுக்கு ஒரு பேர், இல்லாததான ஆத்மாவுக்கு பேர் வைக்கிறான், நாமகரணம்ங்கிற பேரு. இல்லாத ஆத்மா பிறந்த மாதிரி பிரமம் இருக்கிறதுனால ஜாதகர்மாங்கிற சம்ஸ்காரம். இப்படி எல்லா சம்ஸ்காரங்களுமே இல்லாததான ஒரு வஸ்துக்கு அத்தியாரோபம் பண்ற மாதிரி பண்ணிட்டு வர்றதுதான் இது. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் பிறந்தேங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் அடியோட அற்று போகணும்னா சம்ஸ்காரங்கள்னாலதான் சித்தம் பரிபக்குவம் ஆகணும். சித்தம் பரிபக்குவம் ஆனாதான் அந்த எண்ணம் நிவர்த்தி ஆகும். அதனால கர்மாக்கள் எல்லாமே சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது. சித்தத்தை சுத்தம் பண்ணிக்காத நீ சாஸ்திரத்துக்கு எத்தனை பண்ணினாலும் ஆத்ம விசாரத்தை எத்தனை பண்ணினா அது கை கொடுக்காது. அது துக்கத்துக்கு மேல துக்கத்தை தான் கொடுக்கும்.
முதல்ல சித்தஸ்ய சோதனத்தை முதல்ல பண்ணணும். தன்மன சோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா. முமுக்ஷுவா இருக்கவன் முதல்ல எத்தனம் பண்ணி மனசோதனத்தை பண்ணணும். அந்த மனசோதனம் எதனால பண்ண முடியும்னால் விவேகத்தினாலதான் பண்ண முடியும். அந்த விவேகங்கிறது மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்கு. விவேக புத்திங்கிறது மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்கு. மீதி பசு பட்சிகளிடத்துல விவேகம் இல்லை. மீதி பசு பட்சிகளிடத்துல மனுஷன்ட்ட இருக்கிறது மீதி பசு பட்சிகள்கிட்ட இருக்கு. சாப்பிட்றது இருக்கு, மனுஷனும் சாப்பிட்றான், பசு பட்சிகளும் சாப்பிட்றது. இவனும் தூங்குறான், அதுவும் தூங்குறது. இவனும் பயப்படுறான், பெரிய ஆளை கண்டா அதுவும் பயப்படுறது. பெரிய வஸ்துவை கண்டாக்க இவனும் கோபத்தை அடையிறான், அதுவும் கோபத்தை அடையிறது. இவனும் காமத்துல விழறான், ஸ்திரீ விஷயத்துல ஈடுபடுறான், அதுவும் ஸ்திரீ விஷயங்கள்ல ஈடுபடுறது, காமத்துல முழுகிறது. இந்த விவகாரங்களை பார்த்தா மனுஷனுக்கும் பசுக்கும் எந்த ஒரு விசேஷனமும் இல்லை. இல்ல மனுஷனை ஏண்டா வசத்தி வசத்தி வசத்தின்னு சொல்றா அப்படின்னா, மனுஷனுக்கு விவேகம் என்கிற ஒரு பகுத்தறிவு ஒண்ணு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த விவேகத்தினால ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டானதான ஒரு பக்குவதா இருக்கு. அதுக்கும் மேல எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தர்மமாக வாழணுங்கிற மார்க்கமும் மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தர்மம் என்கிறது ஒண்ணு மனுஷனிடத்துல இருக்கிறதுனாலதான் மனுஷ ஜென்மாவை சிரேஷ்டம்னு சொல்றது. அந்த தர்மம்ங்கிறது ஒரு மனுஷனிடத்துல இல்லாத போயிடுதுன்னா, தர்ம சிந்தனை இல்லாத போயிடுதுன்னா அவனை மனுஷன்னு சொல்ல முடியாதுன்னா பசுக்கு சமானம்தான். மகாபாரதத்துல சொல்லும் போது சொல்றால், ஆஹார நித்ரா பயமைதுனானி சாமான்யமே தத்து பசுபிர்நராணாம் தர்மோ ஹி தேஷாம் அதிகோ விசேஷா தர்மேன ஹீனாஹ பசுபிஸ் சமானாஹ. அந்த தர்மத்திலேயே உன்னதமான தர்மம் கார்ஹஸ்திய தர்மம் அப்படின்னு பேரு. சர்வேஷாம் ஆசிரமானாம் கார்ஹஸ்தியம் சிரேஷ்டம் உச்சதே அப்படின்னா, எல்லா ஆசிரமத்துக்காரிலும் கார்ஹஸ்திய ஆசிரமம் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது ராமாயணத்துல பரதன் ராமனிடத்துல சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றார். நான் பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ கிரகஸ்தன் ஆசிரியத்து தானே வாழ வேண்டியது இருக்கு. பிரம்மச்சாரிக்கு தனியா சமையல் பண்ணிக்க முடியாது, சன்னியாசி தனியா சமைச்சுக்க கூடாது. கிரகஸ்தனுக்கு தான் சமையல் பண்றதுக்கு அதிகாரி. அவனுக்கு தான் கிரகஸ்தாசிரமத்துல தான் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கு, கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு, வாங்குறதுக்கு தகுதி இருக்கு. பிரம்மச்சாரிக்கு வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கோ கூட அதிகாரம் கிடையாது. அதனால அத்தகையான அந்த கிரகஸ்தாசிரமம்ங்கிறது உயர்வாக சொல்லப்படுறது. அந்த கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசிக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்களே, அது ஒரு சம்ஸ்காரமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. நான் வாழ்க்கையில லட்சியத்தை அடையறதுக்கு நம்மளுக்கு எத்தனை தீர்க்கமா இருந்துட்டே இருக்கணும். லட்சியங்கிறது ஆத்மாவை அடையிறதுதான் லட்சியம். அதுக்கு சம்ஸ்காரம் எத்தனமாதான் இந்த விவாகம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரமாக சொல்லப்பட்டுன்னு வந்தது. எப்படி ஒரு புருஷனா பிறந்தாச்சுன்னா பிராமணனுக்கு 8வது வருஷத்துல 7வது வயதுல உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம் உண்டோ, அந்த மாதிரி உபநயனஸ்தானே ஸ்திரீனாம் விவாஹா, ஸ்திரீகளுக்கு விவாகம்ங்கிற சம்ஸ்காரம். அது எப்ப பண்றது அப்படின்னால், எப்படி 8வது வயதுல உபநயனம் பண்றியோ அந்த மாதிரி ஸ்திரீக்கு 8வது வயதுல விவாகம் பண்ணணும்னு சொல்றது. காரணம் உபநயனஸ்தானம்னு சொல்லியிருக்கிறதுனால பையனுக்கும் பெண்ணுக்கும் குறைஞ்சபட்சம் 10 வயதாவது வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி பட்சமாக தான் ஒரு 2 வயசு 1.5 வயசு வித்தியாசம் சொல்லியிருக்கார். முக்கியபட்சம் பார்க்கப்போனா 30 வருடம் வித்தியாசத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆயுசு வரனுக்கும் அந்த பத்னிக்கு அந்த வதுவுக்கு தீர்க்க தோமங்கல்யமும் இருக்கும்னு சொல்றது.
சாதாரணமாக கல்யாணம்னா ஹாரதி எடுக்க வரான்னா உடனே கௌரி கல்யாணம் பாடுங்கோ, ஒவ்வொன்றுத்துக்கும் கௌரி கல்யாணம் பாடுங்கோ, கௌரி கல்யாணம் பாடுங்கன்னு சொல்றாளே. கௌரி கல்யாணம் பாடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நவராத்திரியில கன்னிகா பூஜா நியமங்களை பார்த்தேன்னா மடத்துல அந்த நியமத்துல தான் பண்ணுவா. 2வது வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 10வது வயசு குழந்தை பரியந்தம் பூஜை. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பூஜைக்கு அருகதையா இருக்கு அந்த குழந்தை. 10 வயது பரியந்தம் அந்த குழந்தைக்கு பூஜைக்கு அருகதா. ஒவ்வொரு வயது குழந்தைக்கு ஒவ்வொரு பேருடையவளாக இருக்காள் கன்னிகை. தேவி பாகவதத்துல இது விஸ்தாரமா சொல்லிட்டு வராள். அதுல 8வது வருஷம் 7வது வயசு முடிஞ்ச அந்த 8வது வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கன்னிகைக்கு கௌரின்னு பேரு. 8 வருஷா பவேத் கௌரி நவ வருஷா து கன்யகா அப்படின்னு. கௌரி கல்யாணம்னு பாடுறதுடைய பிரயோஜனம் அதுதான். 8 வருஷா பவேத் கௌரி, 8 வருடம் உடைய கன்னிகைக்கு கௌரின்னு பேரு. அந்த வயசுல ஸ்திரீகளுக்கு விவாகம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரம் இந்த காலத்துல நினைக்கிற மாதிரியான விவாகம் மனசுல வச்சுக்க கூடாது. இந்த காலத்துல வேற விதமா கல்யாணத்தை நினைச்சுக்கிறா. எப்படி உபநயனத்துல ஒரு பையனை குரு கையில கொடுக்குறாலோ, உபநயனம்னாலே குரு சமீபம்னு அர்த்தம். நயதி அழைச்சிட்டு போறது, குருவிடத்துல போய் சேர்க்கறது. குருகுலவாதம் எதுக்கு? வேதாத்தியனம் பண்றதுக்கு, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு, குரு சுஷ்ரூஷ பண்றதுக்கு. அதுக்கு ஒரு சம்ஸ்காரமாக உபநயனம் பண்றானோ அந்த மாதிரிதான் விவாகம். அதுலயும் பாருங்களே, உபநயனத்துல அம்மிக்கல்ல நிக்க வைக்கிறா. ஆதிஷ்டே மமஸ்மா நமஸ்மே வத்வக் ஸ்திரோ பவ அபிதிஷ்டபிருதன் யதஸ்ஸஹஸ்வபிருதனா யதா. இந்த மந்திரத்தை சொல்லி குழந்தைய கல் எப்படி உறுதியா இருக்கோ அந்த மாதிரி நீ அந்த வேத அத்தியனம் பண்ற விஷயத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய நிறுத்தி வைக்கிறான். அதே மந்திரம் தான் விவாகத்திலையும் அம்மிக்கல்ல நிக்க வைக்கிறா பாருங்க. ஆதிஷ்டே மமஸ்மா நமஸ்மே வத்வக் ஸ்திரா பவ. அங்க புருஷனா இருக்கிறதுனால புல்லிங்கம் ஸ்திரோபவ. இங்க பெண்ணை நிக்க வைக்கிறதுனால ஸ்திராபவ. எப்படி கல் ஸ்திரமா இருக்கும் அந்த மாதிரி புகுந்தாத்துல நீ ஸ்திரமா நீ இருக்கணும் அப்படின்னு அங்க பிரார்த்தனை. அதே மாதிரி அங்க உபநயனத்துல மௌஞ்சி பந்தனம் பண்றால் அதனால துஜன்மா சித்திக்கிறதுன்னா, இங்க அதே மாதிரி பெண் குழந்தைக்கு இங்கேயும் தர்பகயிறு கட்டுறா இல்லையா? கூறப்படம் கட்டிட்டு கடுப்புல கட்டுறாளே, இங்க கட்டுற அதுக்கு யோக்திரம்னு பேரு, அங்க மௌஞ்சின்னு பேரு. இது முஞ்ச புல்னால பண்ணப்பட்ட வேண்டியதான் பேர் தான். அங்க மேகலான்னு பேரு, இங்க யோக்திரம்னு பேர். அங்க 3 பிரதட்சணம் வரணும் ஆண் குழந்தைக்கு, இங்க ஒரே பிரதட்சணம். ஆனா தர்பையினால சம்ஸ்காரம், உபநயன சம்ஸ்காரத்துக்கு அதான் முக்கியம் மௌஞ்சி பந்தனம். அதனால துஜன்மா சித்திக்கிறதுன்னு சொல்றது. இங்க வேதம் சொல்லிடுத்தோ, ஏதத்வை பத்னியை விரதோ பனயனம் தேனைவைனாம் விரதமுபநயதி யோக்திரேன பத்னி. அந்த யோக்திரத்தினால கட்டுறா பாருங்க. அதனால அந்த ஸ்திரீக்கு உபநயனம் சம்ஸ்காரம் நடந்ததாக ஆறுது. இப்படி பார்த்தா ஒரு குருவிடத்துல ஒரு சிஷ்யனை ஒப்படைக்கிற பாவத்துல தான் இந்த வதுவை ஒரு நல்ல தீனமணின வரண்டத்துல கொடுக்கறது. அதுதான் விவாக சம்ஸ்காரங்கிறது. ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாததான சம்ஸ்காரம் எதுலான்னா விவாக சம்ஸ்காரம் தான். யாராலையும் மறக்க முடியாது. இது எதை வேணாலும் கேளுங்களேன். உனக்கு கர்ப்பாதானம் ஆனது தெரியுமா? தெரியாது. பும்சவனம் தெரியாது. சீமந்தம் தெரியாது. ஜாதகர்மா யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்மளோட ஜாதகமா யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. சரியா? பூணல் போட்டிருக்கா கூட, அது போட்டிருக்கலாம், பூணல் போட்டா தெரியுது. அப்ப என்ன நடந்தது, அப்ப எனக்கு அந்த அனுபவம் தெரியாது. அப்ப நடந்த சமயத்துல என்ன நடந்தது எனக்கு தெரியாது இல்லையா? யாருக்காவது பூணல் போட்டது ஞாபகம் இருக்கா? 5 வயசுல பூணல் போட்டாச்சுன்னா அப்ப ஞாபகம் இருக்குமா இந்த வயசுல? ஆனா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாததான ஒரு காரியம்னா அது விவாகம்தான். அது யாராலையும் மறக்க முடியாததான அது ஒரு சம்ஸ்காரம்.
அது மாத்திரம் இல்ல, அந்த சம்ஸ்காரம் எதற்கு அப்படின்னா தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் அப்படின்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு, ஒரு பிரஜையை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு, வேத சந்ததி அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த விவாகம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரமா வச்சிருக்கார் ரிஷிகள்லாம். வேதம் ஒத்துக்கக்கூடியது இந்த சம்ஸ்காரத்தை. ஏன்னா வேதத்துல உபனிடத் பகுதி, வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு கடைசியா உபனிடத்து வேதாந்தம்னு பேர். அதனாலதான் அதுக்கு வேதத்தினுடைய அந்திம பாகத்தில் இருக்கிறதுனால அந்த உபனிடத்தையும் அத்தியனம் பண்ணி வச்சு வேதார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறமா அந்த சிஷ்யனிடத்துல குரு என்ன சொல்றாருன்னா, வேதம் படிச்சாச்சு, உபனிடத்து சொல்லி கொடுத்தாச்சு, சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லல. நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றெடுத்துக்கோ, வேத சந்ததியை அபிவிருத்தி பண்ணிக்கோ, இந்த தர்ம விச்சித்திய பண்ணிடாதே அப்படிங்கிறது. வேதமனூச்யாச்சாரியோந்தே வாசினமனுஷாஸ்தி. வேதமனூச்ய ஆச்சாரியா அந்தேவாசினம் அனுஷாஸ்தி. வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு ஆச்சாரியனானவன் அந்தேவாசினா சிஷ்யன் பக்கத்திலேயே இத்தனால் வசிச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, அந்தேவாசினம் அனுஷாஸ்தி கட்டளை இடுறார். என்னன்னா சத்தியம் வத. இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கே தெரியும். தர்மம் சர ஸ்வாத்யாயான்மா பிரமதா. சுவாத்தியாயம்னா அத்தியனம், நித்தியம் வேதம் ஓதுறதுங்கிறத மறந்துடாத. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னாலும் இல்லையா அவ்வை பாட்டி. நித்தியம் பிரம்மேக்கிய பிரஷ்னம்ங்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு இருக்காவது சொல்லுங்கிறது வேதமே சொல்றது. அதுக்கு மகாயஜ்யம்னு பேரு. ஆனா இதே இன்னைக்கு விவாக சம்ஸ்காரம் விஷயமா இருக்கிறதுனால இது பேசுறேன். என்னாக்கா அது மகாயஜ்யம்னு அதை பத்தி ஒரு வாட்டி பேசியிருக்கேன். அது சொன்னாக்கா அது பெருசா போயிடும். அது மகாயஜ்யம்னு பேரு. வேதம் சொல்லக்கூடிய யஜ்யம், ஒரு இருக்காவது பிரம்மயஜ்யம் சொல்றோம் நம்ம நித்தியம். அதுக்கு சுவாத்தியாயம்னு பேரு. அது எப்படி சொல்லணும், அது சொல்றதுனால என்ன பலன்கிறது ஒரு பிரஷ்னம் முழுக்க வேதம் அருணத்துல 2வது பிரஷ்னத்துல எடுத்து சொன்னது சுவாத்தியாய பிரஷ்னம்னே பேரு. அது அந்த வேதம் சொல்றத ஒரு நாளும் மறந்துடாதே அப்படின்னது. சுவாத்தியாயான்மா பிரமதா அப்படி சொல்லிட்டு ஒரு வேதம் முடிச்சாச்சு, குருதட்சிணை கொடுக்குற. குருதட்சிணை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கின்றேன்னு போகாத. உனக்கு உண்டான கடமைகள் இருக்கு. விவாகம் பண்ணிட்டு பிரஜைகளை உற்பத்தி பண்ணி அதுக்கு வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்து மேல பண்ணக்கூடிய லோகோபகாரமா இருக்கக்கூடியதான யஜ்யங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வா. ஆச்சாரியாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸி. பிரஜாதந்துவை கட் பண்ணி விட்டுடாத, இந்த சந்ததி அபிவிருத்தி கட் பண்ணாத. சத்யான்ன பிரமதித்தவ்யம். அப்படி வாழும்போது சத்தியத்திலேருந்து நழுவிடாத, தர்மத்திலேருந்து நழுவிடாத. இப்படிலாம் வேத உபனிடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால அந்த வரிசையா சம்ஸ்காரங்கள் இருக்கு பாருங்க, 16 சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரம் முதல்ல ஆரம்பம் எங்கன்னா விவாகத்துல தான் ஆரம்பமே. ஒரு ஜீவன் நன்னா இருக்கு, நல்ல ஜீவனா வெளியில வரணும்னா அந்த ஜீவனுக்கு எங்கேருந்து சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறதுனா கர்ப்பாதானத்துல இருந்தான்னா, கர்ப்பாதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான விவாகத்தில இருந்தே ஆரம்பம் நாள். 2 பேரும் சேரக்கூடிய விவாகத்தில இருந்தே. அந்த விவாகத்துக்கு நியமங்கள் வச்சால் உபநயனம் 12 பிரம்மச்சரிய ஆசிரமம் பூர்த்தி ஆனதும் நியமமாக வேதவிரதங்களை பூர்த்தி பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணணும்னால் நண்பனிடத்துல பேசிட்டு, எனக்கு ஒரு குலத்திலேருந்து பெண்ணை எடுத்து விவாகம் பண்ணிட்டா பார்த்துக்கிறது தகுதி இருக்கா, சக்தி இருக்கான்னு நண்பன்கிட்ட கேட்டுக்கணுமா முதல்ல. ஏன்னா தனக்கு இருக்கா இல்லையாங்கிறது கூட இருந்து பழகின நண்பனுக்கு தான் தெரியும். அதனால அப்படி கேட்டுக்கோன்னு சொல்றது. சுஹൃத சமவேதான் மந்திரவதோ வரான் பிரஹி நுயாது. ஆபத்தம்பர் சொல்றார் அந்த விவாகத்தை பத்தி சொல்லும் பொழுது, மந்திரங்கள், விவாக மந்திரங்கள்லாம் என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி கிரியைகள் என்னென்ன பண்ணணுங்கிறது ஆபத்தம்பர் கிரஹ்ய சூத்திரத்துல எடுத்து சொல்லிட்டு வந்தார். மந்திரங்கள் வேதத்துல
ஒரு கிலபாகமாக இருக்கக்கூடிய மந்திர பிரஷ்னம் ஏகாக்னி காண்டம்னு சொல்லுவா. அது 2 பிரஷ்னங்கள்ல விவாகத்திலேருந்து ஆரம்பிச்சு மாசி சிராத்த பரியந்தம் இருக்கக்கூடிய மந்திரங்களை தனி போஷனா கொடுத்தா. அதுல முதல் பிரஷ்னத்துல ஆரம்பமே பிரசுத் மந்திர வரப்பிரேஷன மந்திரம் தான். அதுல அந்த வரப்பிரேஷனைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆபஸ்தம்ப மகரிஷி, போதாயன மகரிஷி முதலியவர்கள்லாம் கிருஷ்ய சூத்திரம் அதுல எடுத்து காமிச்சு கொடுத்துருக்கார். அதுல சொல்லும் பொழுதே அந்த விவாகம் எப்படி ஆரம்பிக்கணும், எங்க ஆரம்பிக்கிறது, எந்த சமயத்துல பண்ணணும், எந்த காலத்துல விவாகம் பண்ணணும்னு அதுல இருந்து ஆரம்பிக்கிற நாள் சொல்றதுல இருந்து விரதம் முடிஞ்சு சமாவர்த்தனம் பண்ணிட்டுருவான். சமாவர்த்தனம் பண்ணினதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஆசிரமத்துக்கு போயாகணும். பிரம்மச்சரியத்திலேயே இருக்க முடியாது. சமாவர்த்தனம் ஆயிடுத்து, ஒன்று சன்னியாசம் வாங்கிக்கணும், இல்லை கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதனால சமாவர்த்தனம் பண்ற சம்ஸ்காரம் எதற்குன்னா அவனுக்கு செருப்பு போட்டுக்கிறதுக்கு, ஆபரணங்கள் தரிச்சுக்கிறதுக்கு, மேல அலங்காரங்கள்லாம் தன் சரீரத்தில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சம்ஸ்காரமா வச்சா அந்த சமாவர்த்தனம்ங்கிறது. பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது நியமங்கள் அதிகம், விரதானுஷ்டானங்கள் அதிகம். அங்க அலங்காரம் பண்ணிக்க கூடாது, வஸ்திரம் கூட அழுக்காதான் கட்டிக்கணும் இருக்கு. பிரம்மச்சாரி முழங்காலுக்கு கீழே கட்டப்படாதுன்னு இருக்கு. அவன் உடம்புல சோப்பு தேய்ச்சிக்கப்படாதுன்னு இருக்கு. பவுடர் பூசிக்கப்படாது, அலங்காரம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நாங்கள் பெரியவரிடத்துல முஸ்லீம்ல படிக்கும் பொழுது காவேரியில் 2 நாள் குளிச்சுட்டோம், சோப்புலாம் 2 நாள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தான்னாக்க அப்படியே சின்ன வயசாக இருக்கிறாலும் நல்லா 2-3 தடவை சோப்பு தேய்ச்சி குளிச்சு மூஞ்சிலாம் அப்படி பல பலாட்டு விளையாட்டு இருக்குமா, பவுடர் போட்டா மாதிரி குளிச்சுட்டு வரும்போது ஈரத்தை கட்டிட்டு வரும்போது என்னடா ஒப்படம் பண்ணிட்டு வந்திருக்கு சத்தம் போடுவாருங்க வந்து. அந்த மாதிரி அதெல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கும்போது பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த வேதாத்தியனம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சம்ஸ்காரமா வச்சா வபனம் பண்ணிக்கிறது. அலங்கார வபனம்னு பேர், சர்வாங்க வபனம் பண்ணிக்கிறது. காதுல குண்டலம் தரிக்கிறது, அதுக்கு ஒரு ஹோமம். கண்ணில் மெய்யிட்டுகிறது அலங்காரம். அதுக்கு முன்னாடி பாதரக்ஷ, காலில் செருப்பு கூட போடக்கூடாது பிரம்மச்சாரி. அப்போ காலில் செருப்பு போட்டுக்கிறது. பல்லு தேய்க்கிறது கூட குச்சியால் கூட தேய்க்கக்கூடாது அப்போ பிரம்மச்சாரியா இருக்கும்போது. அப்புறமா தான் இங்கே குச்சியால் பல்லு தேய்க்கிறதுக்கு மந்திரம். அதுக்கப்புறமா உடம்புல பொடியெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிறா பாருங்க. அந்த காலத்துல பொடி, இப்பெல்லாம் சோப்பு தேய்ச்சிக்கிறா பாருங்க. அதெல்லாம் கூட பிரம்மச்சாரி எப்படி குளிக்கணும்னா தண்டவத் புலவேத்து, வெறும் முங்கி எழுந்துட்டு வரணும். நதியில போயிட்டு சோப்புலாம் தேய்ச்சிக்க கூடாது, உடம்புல மண்ணெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை பிரம்மச்சாரிக்கு. அதனாலதான் இந்த சமாவர்த்தன சம்ஸ்கார காலங்கள்ல வபனம் பண்ணிட்டு குளிக்கும் பொழுது மந்திரத்தை சொல்லி அந்த நெல்லி முள்ளி இதெல்லாம் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு தேய்ச்சிட்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வஸ்திரம் அதுலேருந்து பஞ்சகச்சம் கட்டிக்கணும், கச்சம் கட்டிக்கணும். அதுக்கு வஸ்திர நியமமே மாறிடுறது, வஸ்திரதாரண நியமமே மாறிடுறது. பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது வஸ்திரதாரணம் ஒரு மாதிரி, பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சாச்சுன்னா வஸ்திரதாரணம் வேற மாதிரி ஆயிடுறது. அதுக்கு பஞ்சகச்சம்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த சமாவர்த்தன சம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னா பஞ்சகச்சம் இல்லாத இருக்கக்கூடாது. கிரஸ்தனா இருக்கிறவன் கச்சம் இல்லாத இருந்தா வஸ்திரம் இல்லாதவனுக்கு சமானம்னு சொல்றது. நக்னஹாங்கிற அர்த்தத்துக்கே கனான்னா வஸ்திரம்னு அர்த்தம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு சமானம் நக்னம் அப்படின்னாக்க, அதுக்கு கச்சம் இல்லைனாக்க நக்னன்னு சொன்னால். அதனால பஞ்சகச்ச நியமத்தோட இருக்கணும், கிரகஸ்தனா இருக்கணும். ஏன்னா வஸ்திரம் இல்லாத எந்த சம்ஸ்காரம் பண்ணாலும் பலனை கொடுக்காது, அது விபரீதமான பலனை வேற கொடுத்துடும் அது. அதனால ரொம்ப வஸ்திரத்தை தரிக்கிறது கொண்டு ஜாகிரதைப்படுத்தி கொடுத்தது. அதுக்கப்புறமா கழுத்துல ஆபரணம் போட்டுக்கிறது, செயின் போட்டுக்கிறது, காதுல குண்டலம் போட்டுக்கிறது, அதெல்லாம் மந்திரம். கொடை பிடிச்சுக்கிறது, தடி வச்சுக்கிறது, இதெல்லாம் மந்திரவத்தை கிரகிச்சுக்கிறான் சமாவர்த்தன சம்ஸ்காரம் பண்ணி. சமாவர்த்தன சம்ஸ்காரம் பண்ணி கிரகிச்சுண்டு அவன் சித்தமா இருக்கான். அப்பதான் நண்பனுங்கிற இடத்துல பேசுறான், எனக்கு விவாக தகுதி இருக்கான்னு. அவன் பேசி சரி பண்ணிக்கணும்னா இந்த பக்கம் வர்ணனுடைய பூர்வ சம்ஸ்காரங்கள் பரியந்த சமாவர்த்தன பரியந்தம் இது. ஒரு பெண்ணை பெத்த எடுத்தவன் என்ன பண்ணணும்னா
பெண் குழந்தை பிறந்தாலே கவலைன்னு சொன்னார் ஒரு பெரிய கவி. ஜாதேதி கன்யா மகதீதி சிந்தா கஸ்மை பிரதேயேதி மகான் விதர்க்கா. பெண்ணு பிறந்தா கவலைன்னா அது அந்த காலத்துல சொன்னா. இந்த காலத்துல பிள்ளை பிறந்தா கவலைப்பட வேண்டியிருக்கு. இந்த காலத்துல தலைகீழ மாறிடுது. அந்த காலத்துலயும் கவலைப்படுறது பிள்ளையாத்துக்காராதான்னு தர்மவத்தா கவலைப்பட்டாலும் கூட என்ன நல்ல பெண்ணா வரணும் கவலைப்படுறது, தர்மம் ஒழுங்கான கவலைப்படுறதுக்கு பிள்ளையாத்துக்காராளா இருந்தாலும் கூட, ஆனா பெண்ணு பெத்தவனுக்கு பெண்ணு நல்ல சூக்கியமான இடத்துல போய் இருக்கணுமேன்னு கவலைப்படுவான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமே, பெண் பிறந்தாலே எந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த காலத்துல. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா கவலை போயிடுத்தான்னா புகுந்தாத்து போனதுக்கு என்னென்னலாம் பேர் வாங்குறாலும் தெரியல, அங்க போய் நல்ல பேர் வாங்கிட்டு வரணுமே, அவ புகார் சொல்லாத இருக்கணுமே, இப்படிங்கிற கவலையா. அதனால கன்யாபிதிருத்தம் கல்லு துக்க துக்கம்னால் அந்த கவிக்கு நிறைய பெண் குழந்தை போல இருக்கு. கண்ணீருடைய தகப்பனாரா இருக்கிறதுங்கிறது அதுக்கு மேல துக்கம் கிடையாதுறான்னார் அந்த கவி. அதனால அந்த பெண்ணு பிறந்தா அது ரெண்டு விதத்துல ஸ்ரேயஸ். அது என்னடான்னா நம்ம குலத்திலையும் தீபம் ஏற்றுறதுக்கு அவ இருக்கா, புகுந்தாத்துலயும் தீபம் ஏற்றுறதுக்கு அவ போகக்கூடியவளா இருக்கா. இந்த குலத்து தர்மத்தையும் இந்த குலத்துல இருக்கக்கூடிய பிதர்களையும் உத்தாரணம் பண்றாள், அந்த குலத்துல போய் தர்மத்தையும் நிலைநாட்டுறாள். ரெண்டு விதத்திலையும் அந்த ரெண்டு குடும்பத்திலையும் அந்த பெண்ணு தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவளா இருக்காள். அதனால பெண் பிறக்கிறது ரொம்ப வசத்தின்னா. முதல்ல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது, முதல்ல பொண்ணு பிறந்ததுமே நான் அந்த சமயத்தில் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள்ங்கிற பெரியவர் இடத்துல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நித்தியம் போயிட்டு பொண்ணு பிறந்திருக்கு மாமான். அப்போ அவர் சொன்னார், ஏய் புத்ரா சதகுணம் புத்ரி. அப்போ சொன்னால் சீமந்த புத்திரி ரொம்ப விசேடம், 100 ஆண் குழந்தை பிறக்கிறத காட்டிலும் பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரொம்ப வசதிடா அப்படின்னார் அவர். அப்போ அவர் சொன்னால் பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை தான் கலகலன்னு இருக்கும், ஆற்றுல இங்கேயும் விளக்கேற்றுவா அங்கேயும் விளக்கேற்றுவா, உரிமையாக சட்டை போடுவா, பிரியமா இருப்பாவ. புள்ள குழந்தை கூட அதுல பிரியமா இருக்க மாட்டான் அப்படின்பார் அவர். அந்த மாதிரி அந்த பெண்ணை பெத்தெடுத்தாச்சுன்னா உடனே அந்த பெண்ணுக்கு காலத்துல சம்ஸ்காரம் பண்ணணுமே, அது பிதாவுடைய கடமை. அதனால விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த விவாகம் அப்படின்னாலே சம்ஸ்காரம்னு சொன்னேன். அந்த விவாகத்துல 5 விஷயம் ரொம்ப முக்கியம். விவாகத்துல 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். என்ன 5 விஷயங்கள்? வாக்தானம் ச பிரதானம் ச வரணம் பாணி பீடனம் சப்தபதீதி பஞ்சாங்கா விவாக பரிகீர்த்திதா. அந்த விவாகத்துல 5 ரொம்ப முக்கியம். முதல்ல வாக்தானம் ச பிரதானம் ச. வாக்தானம், அதுக்கப்புறம் பிரதான கன்னிகையை கொடுக்கிறது. வரணம், அப்புறம் வரணுங்கிறது அந்த பிரவரங்கள்லாம் சொல்லி பண்றா பாருங்க. ஒரு பாணி பீடனம், பாணி கிரகணம், சப்தபதி, இது 5 ரொம்ப முக்கியம் விவாகத்துல. இந்த 5 தான் அங்க 5 அங்கம் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. விவாகா பஞ்சாங்க பரிகீர்த்திதான்னு. அதுல முதல்ல வாக்தானம்னு சொல்றா பாருங்க. வாங் நிச்சயம்னு பண்றோம். ஒரு தடவை தான் ஒரு பெண்ணுக்கு நிச்சயம். வாங் நிச்சயங்கிறது ஒரு தாம்பூலம் மாத்திக்கிறது தான் முன்னாடி ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவார். வாஸ்தவத்துல அந்த விவாகத்துக்கு முதல் நாள் ராத்திரி பண்றா பாருங்க, அதுதான் வாஸ்தவமான வாங் நிச்சயம்னு பேரு. அதுதான் அத்தகையான அந்த பெண்ணை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு நியமங்கள் சொன்னார். என்னன்னா அந்த விவாகத்துக்கு 8 விதமான விவாகங்கள் இருக்குடான்னு சொன்னால் அதுல 4 விவாகம் தர்ம விவாகம், 4 விவாகம் அதர்ம விவாகம்னு பேர். 4 விவாகம் தர்ம விவாகம் என்னன்னால் பிராம விவாகம், தெய்வ விவாகம், ஆருஷ விவாகம், பிராஜாபத்திய விவாகம் 4. அது தர்மவத்தா பண்ணக்கூடியது. இப்பெல்லாம் நம்ம பெரும்பாலும் பிராமேண விவாக விதினாதான் அந்த பிராம விவாகத்துல தான் நம்மளுக்கு நடந்து அந்த கிரமத்தை தான் நடக்கிறது. இங்கெல்லாம் சம்ஸ்காரம் நம்மளுக்கு அப்படிதான் ரிஷிகள் போட்டு கொடுத்துருக்கா, பிரயோகங்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா 4 அதர்ம விவாகம் சொல்றது காந்தர்வம், ராட்சசம், ஆசுரம், பைசாச்சம்னு 4. ஒவ்வொன்றுக்கும் ஒரு லட்சணங்கள் ஸ்மிருதிகள்லையும் கிரகிய சூத்திரங்கள்லையும் சொல்லியிருக்காள். பிராமணம்னா என்னன்னால் அந்த கன்னிகைய பெத்தெடுத்தவன் இருக்கானே நல்ல வரனை தேடி
அந்த வரனை கூப்பிட்டு பூஜை பண்ணி தன் பெண்ணை கொடுக்கிறது. அது பிராம விவாகம்னு பேரு. வரன் எனக்கு பெண்ணு தெரிஞ்சுவாங்க வரப்பிரேஷனை பண்றோம் பாருங்கோ, அது ஆருட விவாகம்னு பேரு. அதே மாதிரி யாகங்களுக்கு நடுப்புற தானங்கள் பண்றா பாருங்க, அந்த மாதிரி தானம் பண்ணும்பொழுது அந்த கன்னிகையை தானம் பண்றதுங்கிறது தெய்வம்னு பேரு. தர்மம் நன்னா நடக்கணும், அந்த குலத்துல தர்மம் நன்னா நடக்கணும், அதனால சகதர்மச்சரி தவ சொல்லி கொடுத்தாலே அது பிராஜாபத்திய விவாகம்னு பேர். அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற விவாகத்துக்கு அதுக்கப்புறம் பொண்ணு மாலை பாத்துறது, கை மோதிரம் மாத்திக்கிறது தெரியாது, அதெல்லாம் காந்தர்வ விவாகம்னு பேர். அதுலயும் 2 பேருக்கு மனசு ஒத்து பேருக்கு காந்தர்வ விவாகத்துல. ராட்சச விவாகத்துல பெண்ணுக்கும் பிடிச்சிருக்கு பையனுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா சுத்தி இருக்கிறவாளுக்கு அபிப்பிராயம் இல்லை. அதனால சுத்தி இருக்கிறவாளை அடிச்சு அவளிடத்து சண்டை போட்டு பெண்ணை தூக்கிட்டு போறது அது ராட்சச விவாகம்னு பேரு. அதனாலதான் மாம் ராட்சசே என்ன விதி நோத்வஹ வீரிய சுல்காம் ருக்மிணி சந்தேசத்துல அனுப்பும் போது சொன்னால் ராட்சச விதானமா என்னை கல்யாணம் பண்ணிட்டு போடணும், யாரும் அனுகூலம் இல்லை. அதனால அடுத்தது ஆசுர விவாகம்னு பேரு. அந்த ஆசுர விவாகம்ங்கிறது பெண்ணுக்கு இஷ்டம் இல்லை, பெண்ணை சுத்தி இருக்கிறவாளுக்கு இஷ்டம் இல்லை, வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போறது, அதுக்கு ஆசுரம்னு பேரு. பைசாஜங்கிறது படுமோசம், காமத்துக்கு ஒருத்தரம் வெட்டு குத்து காரியத்தை பண்றது. இது மாதிரி விவாகங்கள்ல சொல்லும் பொழுது அந்த பிராம விவாகத்துல ஒரு வரணும் ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணை எடுத்துட்டு வரணும். ஏன்னா பொண்ணை பெத்தவா கவலை என்னன்னா வரக்கூடிய பெண்ணு நம்பாத்துல நம்மளுடைய தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நாள் பார்த்து பொண்ணை விவாகத்துக்கு குறிக்கணும். யாரோட விவாகத்துக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னா பொண்ணை பெத்தவன் தான் குறிக்கணும். என்னைக்கு முகூர்த்தம் வச்சுக்கலான்னு இந்த ராமாயணம் காமிச்சு கொடுக்கறது. தசரதர்கிட்ட ஜனகர் கேட்கிறார், சுவாமின்னு என்னைக்கு விவாகம் வச்சுக்கலான்னு கேட்கிறார். அப்ப சொல்ற, ஜனகா உனக்கு சாஸ்திரம் தெரியாதா, நாங்க வாங்கிக்கிறவாதாண்டா, நீ தானே கொடுக்கிறவன், நீ தானே பிரதிகிரகோ தாத்ருவசா அப்படின்னார். ஒருவன் கொடுக்கணும்னா அவன் தான் நல்ல நாள் பார்த்து கொடுக்கறதுக்கு எப்ப கொடுக்கணுங்கிறத சூஸ் பண்றது கொடுக்கிறவனுடைய ஒரு அவனுடைய ஒரு அவனுடைய ஒரு இதுதான் அதிகாரம் தான் அங்க முக்கியமே தவிர வாங்கிக்கிறவன் இப்ப என்ன கொடு அப்படின்னு செய்ய முடியாது. கொடுக்கிறவனுக்கு தான் அந்த எப்பன்னு சொல்லலாம். அதனால நீ முகூர்த்தத்தை சொல்லணும்னா அந்த மாதிரி விவாகம் எந்த சமயத்துல பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மற்ற சம்ஸ்காரங்களுக்கு நாள் பார்த்து பண்ணணும். உபநயனம் பண்ணா கூட உத்தராயணத்தை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கார், மீதி தட்சிணாயணத்துல பண்ண முடியாது. பெரும்பாலும் நல்ல சம்ஸ்காரங்கள் எல்லாம் உத்தராயணத்தை தான். என்ன உத்தராயணம் தேவதைகளுக்கு பகல் காலமா சொல்லப்படுறது, தட்சிணாயணம் ராத்திரி. தேவதைகளுடைய திருஷ்டி இருக்கும்போது சம்ஸ்காரங்கள் நடக்கணும், தேவதைகளுடைய ஆணுகூல்யத்தை தான் நடக்கணும். ஆனா ரிஷி சொல்லிட்டால் விவாகத்துக்கு மாத்திரம் எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காள். சர்வர் தவோ விவாஹஸ்ய, எல்லாருத்தோடையும் விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி மனத்துல கொஞ்சம் கிளேசங்கள் வரும், சில மாதங்கள் தள்ள வேண்டிய மாசங்கள் ஆச்சு, சரி செய்சிரவு மாசோ பரிஹாப்பிய, அந்த விவாகத்துக்கு தள்ள வேண்டிய மாதம் ஒரு ருத்துவை சொல்லிட்டாள், சிசிர ருத்து. அந்த 2 மாதத்துல மாத்திரம் விவாகம் பண்ணிக்க வேண்டான்னாள். என்ன மாசி பங்குனி அப்புறம் ஆடி மாசம், இந்த சிசிர ருத்து மாசி பங்குனி இல்லையோ அந்த மாதங்கள்ல வேண்டான்னாள். செய்சிரோ மாசோ பரிஹாப்பிய உத்தமம் சனைதாகம், மீதி எல்லா மாதங்களும் விவாகத்துக்கு சிரேஷ்டமானது அப்படின்னு. அவளை தட்சிணாயன உத்தராயணம் பார்க்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஆனா சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் பார்க்கணும். அதுல எப்பயிலேருந்து எப்பன்னா சுக்லபட்சம்னா சாதாரணமா நம்மளுடைய ஒரு நினைவுக்கு கோசரம் சொல்லி வச்சால் அமாவாதை கழிஞ்ச பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபட்சம் சொல்லி வச்சா. ஆனா வாஸ்தவத்துல அமாவாதை கழிஞ்ச பஞ்சமியிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி கழிஞ்ச பஞ்சமி பரியந்தம் இருக்கக்கூடிய காலத்துல விவாகம் நடக்கணும். என்ன அப்பதான் சந்திரன் கண்ணுக்கு தெரியவர். சந்திரன்கிற மனக்காரகன். விவாகங்கிறது மனப்பிரீத்திகரமா நடக்கக்கூடிய விஷயம் இல்லையோ,
சந்திரன் நன்னா இருக்க பூர்ணமா இருக்கக்கூடிய காலத்துல தான் அது நடக்கணும். நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே சந்திரனை உத்தேசிச்சு தான் நடக்க. சாந்திராயன ரீதியாக விரதானுஷ்டானங்கள் எல்லாமே வரது. ஆனால் அதெல்லாம் மனப்பிரீத்தி மனசுத்திக்கோசரம் பண்ணக்கூடியது சம்ஸ்காரங்கள் எல்லாமே இல்லையா? அதுல சந்திரனுடைய திருஷ்டி ரொம்ப முக்கியம். அதனால பூர்வபட்சத்துல ரொம்ப விசேஷம். சர்வாணி புண்ணியானி நட்சத்திராணி. அதே மாதிரி எந்த நட்சத்திரம்னா எல்லா புண்ணிய நட்சத்திரத்திலையும் புண்ணியமான நட்சத்திரங்கள் எது எது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அது எல்லா நட்சத்திரங்கள்லையும் புண்ணியமான நட்சத்திரங்களை நீ பண்ணிவிடலாம் கல்யாணத்தை. அதுவும் சொன்னால் கல்யாணம் பண்ணும் பொழுது நிறைய மங்களம் திரவியங்கள்லாம் அதுல இருக்கணும். இப்ப இருக்க மங்கள வாத்தியங்கள், மஞ்சள், குங்குமம், சுகந்த திரவியங்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துல எல்லாம் ததா மங்களாணி எல்லாம் சேர்ந்ததாக இருக்கணும் அதுல. அது மாத்திரம் இல்லை, அங்க முக்கியத்துவம் யாருக்குன்னா வேத மந்திரங்கள் குறைச்சலாதான் இருக்கும். மீதி கிரியைகள் சம்பிரதாயங்கள் அதிகமா இருக்கும் கல்யாணங்கள்ல. ஊஞ்சல் உட்கார வைக்கிறது, திருஷ்டி சுத்தி போடுறது, பச்சைப்பொடி சுத்தி போடுறது, அங்க உட்காந்துட்டு மாமா மாமி பழையதை கொண்டு போய் போடுற எல்லாம் கேட்கக்கூடாது. இப்படி போய் காலர் சாதத்தை பத்தெல்லாம் தூக்கி தூக்கி போடுற எல்லாம் கேட்கக்கூடாது. அங்க போயிட்டு நான் சில பேர் அப்படி கேட்பேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க ஆபத்து. அதுக்கு தான் ஒரு வாக்கியம் கொடுத்து ஆவர்த்தஸ்திரீப்ய பிரதீயேரன். அந்த குலத்துக்கு என்ன தர்மமோ அந்த குலத்துல இருக்கக்கூடிய பெரிய ஸ்திரீகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான சதுர்த்தர்கள், அவளிடத்துல குல தர்மங்கள் என்னங்கிறத கேட்டு அந்த குல தர்மங்கள் மந்திரம் இல்லாத காரியங்கள்லாம் அந்த குல தர்மங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதன்படி பண்ணு. சில குடும்பங்கள்ல நாகபலின்னு பண்றா, ஏக்ஷபலின்னு பண்றா, இந்திராணி பூஜைன்னு பண்றா. அதெல்லாம் மந்திரம் இல்லாத பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள். இப்ப அங்குரார் பணம் படிச்சுக்கிறோம்னா மந்திரத்தோட பண்ணக்கூடியது, அது வைதிகால்கிட்ட கேட்டு பண்ணணும். அதுலயும் மந்திரம் இல்லாத பாலிகை தளிக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஸ்திரீகள்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது இப்படி சொல்லிட்டு ஒரு வரப்பிரேஷனம் முதல்ல அந்த வாக்தானம். அதுக்கு முன்னாடி வரப்பிரேஷனை அனுப்புறானே, நம்ம கல்யாணத்துக்கு பார்த்துன்னு வாங்கன்னு அனுப்பும்போது எந்த சமயத்துல பெண்ணாத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா, இல்லைன்னா பெண்ணுக்கு வீட்டுக்கார பையனை அழைச்சிக்கிறதுக்கு எப்ப பார்த்துட்டு வர சொல்ல அனுப்பணும்னா, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அனுப்பிச்சான்னாக்க அந்த போகக்கூடியவர்கள் வரன உன் பெண்ணுக்கு தேடிட்டு வந்திருக்கோம், உன் பெண்ணுக்கு வரன் தேடிட்டு வந்திருக்கோம், இங்க வரன் இருக்கா, உன் பெண்ணை கொடுன்னு கேட்க வரவா இருக்கா பாருங்க. அவளுக்கு ரொம்ப உபச்சாரம் நடந்து வரண்டத்துல பிரீத்தியும் அதிகமாயிடும். பொன் வீட்டுக்காராளுக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல ஈவன் மாப்பிள்ள வரன் வது சம்பந்தம் பேச போனானாக்க அப்படிங்கிறத ஆபத்தம் பர சொன்னால் இன்வகாபிப்ரசஜ்யம் தே தேவரா பிரதிநந்திதாக. பிரதிநந்திதா, நிந்திதானா திட்டக்கூடியவர்கள், நந்திதானா ஆனந்தப்படக்கூடியவர்களாக ஆயிடுவார்கள் வரன் விஷயத்துல. இன்வகா சப்தோ மிருகசிரசி அப்படின்னா இப்படி சொல்லிட்டு ஆருட விவாகங்கள் இருக்கே, அந்த ஆருட விவாகம் மகா நட்சத்திரத்துல பண்ணணும். ஆனா மகா நட்சத்திரத்துல பண்ணி பொண்ணை பிறந்தாத்துக்கு அனுப்புறா பாருங்க, அந்த புகுந்தாத்துக்கு அனுப்புறா பாருங்க. அப்ப அனுப்பி வைக்கிறது பல்குனி பூர்வ பல்குனியில அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் பிரதிகிரகோ தாத்ருவசான்னு சொன்னாலே கன்னிகாதானம் முகூர்த்தம் சூஸ் பண்றது பெண் பிதாவுடைய ஒரு முக்கியத்துவம் சொன்னால் இல்லையா? அந்த பெண் பிதாவுக்கு சொல்றால், நீ உன் பொன் குழந்தை போன இடத்துல நல்ல சௌக்கியமா இருக்கணும், போன இடத்துல ஒட்டிட்டு நன்னா இருக்கணும், திரும்பியும் எந்த காரணத்தை கொண்டு திரும்பி இந்த பக்கத்துல வந்துடக்கூடாது மனஸ்தாபத்தோட, அங்க ரொம்ப பிரியமா இருக்கணும்னாக்க அப்படி ஒரு நட்சத்திரத்தை சொல்றேன், அந்த நட்சத்திரத்துல பண்ணு. குழந்தை புகுந்தாதுல ரொம்ப சிரேயஸோட இருப்பா, சகல சம்பத்தியோட, ஒரு ரோகம் கூட இல்லாத இருப்பா. என்ன நட்சத்திரம்னா வேதம் சொல்லி கொடுத்து நான் சொல்லலே, வேதம் சொல்றதுன்னு ஆபத்தம் பெற அந்த பிராமண வாக்கியத்தை எடுத்து சொல்லலாம். யாங்காமயே தது ஹிதரம் பிரியா ஸ்யாதிதி தான் நிஷ்டியாயாம் தத்யாத் பிரியைவ பவதி நேவது புனராகச்சதி. இது 1வது அஷ்டகம் யஜுர்வேதத்துல 5வது பிரஷ்னத்துல 2வது அனுபாகத்துல வரது இந்த மந்திரம். யாங்காமயே தது ஹிதரம், துஹிதானா பெண்ணு. அந்த பெண்ணை நல்ல
போன இடத்துல பிரியமா இருக்கணும்னு விரும்பக்கூடியதான பெண்ணுடைய பிதா தான் நிஷ்டியாயாம் தத்யாத், அந்த பெண்ணை நிஷ்டியாங்கிற நட்சத்திரத்தன்னைக்கு தானம் பண்ணணும்னால் வரனுக்கு. இந்த நிஷ்டியானா என்னன்னா சுவாதி நட்சத்திரம்னு பேரு. நிஷ்டியா ஸ்வாதௌ அப்படின்னா நம்ம வேதபாராயணம் பண்ணும்போது நம்ம உதகசாந்திலேயே நட்சத்திர சுத்தங்கள் வரும் பாருங்க. அப்ப வாயு தேவதாகமான நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். அந்த இடத்துல சுவாதின்னே சப்தம் வராது, நிஷ்டியாங்கிற சப்தம் தான் வேதம் சொல்லும். அந்த சுவாதி வாயவே ஸ்வாஹா நிஷ்டியாயி ஸ்வாஹா அப்படிதான், நிஷ்டியாயி ஸ்வாஹா. அந்த மாதிரி நிஷ்டியா அந்த சுவாதி நட்சத்திரத்துல விவாகம் பண்ணி கூட சேஸோட இருப்பாள்னு. நீங்க நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்களும் வாரங்களும் சேரும்போது யோகங்கள் வரும், சில யோகங்கள்லாம் மாறி மாறி வரும். ஆனா 2 நட்சத்திரத்துக்கு மாத்திரம் அந்த மகார யோகமே கிடையாதுன்னு. ஒன்று சுவாதி நட்சத்திரம், ஒன்று புனர்வசு நட்சத்திரம். இந்த நட்சத்திர சமயத்தில் மாத்திரம் எந்த வாரங்கள் கலந்தாலும் மகார யோகம் வராது. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் சுவாமி புனர்வசூல பிறந்தா ராமச்சந்திரமூர்த்திங்கிறத விசேஷமா சொல்லுவார். எல்லாத்துக்கும் மேல ராமாயணம் நவாகம் சாதாரணமா வசந்த நவமி சரண் நவமி, அந்த வசந்த நவராத்திரி சரண் நவராத்திரி 2 காலம் முக்கியமாக ராமாயணத்தை சொல்லியிருக்கால். பிரதமையிலேருந்து ஆரம்பித்து நவமி பரியந்த ராமாயண பாராயணம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே ராம ஜனனோத்சவம் வசந்த நவராத்திரியில், சரண் நவராத்திரியில் ராவணனை வதம் பண்ணின அந்த ஒரு விஜயதசமி அன்னைக்கு அந்த ஒரு இது விசேஷம் இருக்கிறதுனால மீதி சமயத்தில் பண்ணணும்னாக்க எப்போ பண்ணலாம்னா அதுக்கு புனர்வசூல் ஆரம்பித்து பண்ணலாம் சொல்லிட்டு வந்தால். புனர்வசூல் ஆரம்பித்து பண்ணுறது இல்லை புனர்வசூல் முடிகிற மாதிரி பண்ணுறது. புனர்வசூல் ஆரம்பித்து பண்ணால் என்ன விசேஷம்னால் புனர்வசூல் ஆரம்பித்தா சுவாதியில் முடியும்னால். நான் 9வது நட்சத்திரம் சுவாதியில் முடியும். அந்த புனர்வசுவும் மகார யோகம் இல்லாததான சுப நட்சத்திரம், சுவாதி சுபமான நட்சத்திரம் அப்படி முடிக்கிறது ராமாயணத்தை. சுவாதி நட்சத்திரம் அத்தனை விசேஷம். அதனால சுவாதி நட்சத்திரத்துல பிரத்யக்ஷமாக நீ வந்து பெண்ணை கடிகாதானம் பண்ணலாம். சொல்லிட்டுதான் சொல்லால் இன்வகான்னு சொன்னால் இன்வகா சப்தோ மிருகசிரதி, இன்வகா மிருகசிரதி நிஷ்டியா சப்த சுவாத்தோ அப்படின்னு இப்படி சூஸ் பண்ணி அந்த பெண்ணை விவாகத்துக்கு தயார் பண்றது. இந்த பக்கம் பையன் இருக்கானே, அந்த பையன் வந்து பெண்ணை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட பெண்ணை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாள். பெண்ணை பார்க்க போறவா போயிருக்கும் பொழுது அங்க பெண்ணு தூங்கின்னு இருந்தாலோ இல்லைன்னா அழுதுன்னு இருந்தாலும் அழறா மாதிரி அழுதுன்னு இருக்கக்கூடிய நிலையில இவ பார்த்தாலும் முதல் தடவை போகும்பொழுது, இல்லைன்னா இவ பெண்ணை பேச போகும்போது அந்த வீட்டில் அந்த சமயத்தில் பெண்ணு வீட்டில் இல்லாத வெளியில எங்கேயோ போயிருக்கா, வீட்டில் இல்லாமல் வெளியில போயிருக்கிறவளா இருந்தாலும் அந்த பெண்ணை நீ சம்பந்தப்படுத்திக்காதே, அது சகுனம் சரியில்லை அப்படிங்கிறார் சூத்திரத்துல. சுப்தாம் ருதந்தீம் நிஷ்கிராந்தாம் வரணே பரிவர்ஜயேத் இப்படி சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பெண்ணு எப்படி இருக்கக்கூடிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கப்படாதுங்கிறதுக்கு அந்த லட்சணங்கள் எடுத்து சொல்றாள். 3 லட்சணத்தை எடுத்து சொல்றாள். ஏன்னா இது சொல்லும் போது இந்த சூத்திரம் மறக்கவே மறக்காது. இந்த கடினமான சூத்திரம் தான். நான் முஸ்லி பெரியவர் வந்து எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்பொழுது, சூத்திரங்கள்ல பாடம் சொல்லி கொடுக்கும்பொழுது அங்கே ஒரு கெட்ட பேர் உண்டு. என்னன்னாக்கா முஸ்லீமில் வந்தால் சீக்கிரம் வேதம் நடக்காது, வேதம் முடியாது, பாடம் சரியாக நடக்காது அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்து அவர் அனுகிரகம் பண்ணி வரா மாதிரி வேற எங்கே இருந்தாலும் அந்த அனுகிரகம் கிடைக்காது. அவருடைய அனுகிரகம் ஒரு வாட்டி ஒரு பெரிய ஆந்திராவிலேருந்து ஒரு பெரியவர் வந்திருந்தார், சோமயாஜி. உட்காந்து பஞ்சாயத்து கேட்டு இருந்தார். அப்போ வந்து பாடம் சரியா வேதம் இவ்வளோதான் ஆயிருக்கு அவ்வளோதான் இருக்க கேட்டிருந்தார். சாஸ்திர பாடங்கள்லாம் இருக்கு கேளுங்கோ. வாடா ஆங்கிற வாடா உட்காடுறா சொல்லிட்டு சூத்திரத்தை சொல்றா, பெண் லட்சணம் சொல்றா. வாஜர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் சூத்திர தத்தாம் குப்தாம் தியோதாம் நடபாம் ஜரபாம் விகடாம் முண்டாம் மண்டோடிகாம் சாங்காரிகாம் பாலிம் மித்ராம் துரஜாம் வருடகாரியம் ஜவர்ஜே இது சொல்றான்னு ஆரம்பிச்சிடுவார் வேகமா. அப்படி அவர் சொல்ற வேகத்துல சொல்லி நம்மளுக்கு நொற்றுவாயிடும். எங்களை புஸ்தகம் பார்த்து சொல்லவே விட மாட்டார். அவர் சொல்லியே எங்களை நொற்று பண்ண வச்சுடுவார். வேதம் கூட அப்படிதான்.
இப்படி அந்த சூத்திரம் இங்கே சொல்றார். எப்பேற்பட்டதான பெண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இவ்வளவு பெரிய தத்தாம் அப்படின்னா, முதல்ல தானம் பண்ணியாச்சு, திருப்பி ரெண்டாவது அந்த பெண்ணை கொடுக்குறான்னா அந்த பெண்ணை ஏற்றுக்கிறது தகுதி உடையவள் கிடையாது. தியோதாம் தத்தாம் குப்தாம், கஷ்டப்பட்டு இவளை யாருக்கும் தெரியாத மறைச்சு காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு காப்பாற்றிட்டு வர அவருக்கு அப்பேற்பட்டவளையும் போகாது, ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். அதே மாதிரி தியோதாம் அப்படின்னா விஷமமான பார்வையுடையதான பெண்ணு. ரிஷபாம் அவனுக்கு காலமாடு மாதிரி அடங்காப்டாரியா ஊரத்திலேறது இருக்கே ரிஷபாம், அப்பேற்பட்டதான பெண்ணு. ஷரபாம் அப்படின்னா, ஷரபாம்னா ரூபம் இல்லாததான பெண்ணு, குரூபமா இருக்கக்கூடிய பெண்ணு. வினதாம் கூணலான பெண்ணு. விகட்டாம் அந்த காலை அகட்டி நடக்கக்கூடிய பெண்ணு, இப்படிலாம் சொல்றார். விகட்டாம் முண்டாம் தலையில கேசம் இல்லாததான பெண்ணு. மண்டூஷிகாம் விகாரமான தோளுடையதான பெண்ணு. அதே மாதிரி சாங்காரிகாம் வேற இன்னொருத்தனுக்கு ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய பெண்ணு. சாங்காரிகா புத்திரனுக்கு ஸ்வீகாரம் வச்சிருக்க, பெண்ணுக்கு ஸ்வீகாரம் எங்க வச்சிருக்காதுல, அப்படி ஸ்வீகாரம் பண்ணி போயிட்டா அப்படின்னாக்க அந்த பெண்ணை விவாகம் பண்றது யோசனை பண்ணால். சாங்காரிகாம் ராதாம் எப்பொழுதும் விளையாடுறதுலயே விருப்பமுடைய அவளையும் விவாகம் படிக்காதுன்றது. ராதாம் பாலீம் ஆடு மாடு இதை பார்த்துட்டு அப்படி வாழ்க்கைய கழிக்கிறவ இருக்காளே அவளை விளக்கிடும். பாலி மித்ராம் நிறைய நண்பர்கள் இருக்காருன்னா அப்பேற்பட்ட அந்த பெண்ணை கல்யாணம் சொல்ல யோசனை பண்ணு. ஸ்வனுஜாம் தான் பிறந்த வருஷத்திலேயே பிறந்த பெண்ணா இருந்தா அதையும் கல்யாணம் பண்ணிக்காத. தான் எந்த வருடத்துல பிறந்தோமோ அந்த வருடத்துலயே அந்த பெண்ணு சின்னவதான், ஆனா என்னோட சின்னவதான், 2 மாதம் சின்னவோ 4 மாதம் சின்னவோ இல்ல 9 மாதம் சின்னவோ 11 மாதம் சின்னவோ, அதுவும் வேண்டாம்ப்பா. அந்த வருஷத்துல பிறந்த ஒரு வருடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்படாது. வருஷக்காரி உன்னோட வயசுல பெரிய ஆடவோ, பெருசா இருக்கிற வயசுல பெரியவோ அவளையும் கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப ஏற்படுத்த இதெல்லாம் ஒட்டோடும் பேரு சூஸ் பண்றார். நக்ஷத்திர நாமா நதி நாமா விரக்ஷ நாமா ஜகரிஹிதா. நட்சத்திரம் பேரோ நதி பேரோ மரத்தினுடைய பேரோ இருக்கக்கூடியதான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காத. அப்புறம் சர்வாச்சரே பலகாரோ பாம்தா வரணே பரிவர்ஜயேதே. அந்த ரேபம்னு சொல்லுவா, ரால முடியிறது பாருங்க, அந்த ராக்கு மொத்தம் ரேபம்னு சொல்லுவா. கக்காரம் பக்காரம் ரகாரம் சொல்ல மாட்டா, ரேபம்னு சொல்லுவா. லகாரம் இது முடிகிற எழுத்தா வரக்கூடிய ராவோ லாவோ முடிகிற எழுத்தா வரக்கூடிய பெண்ணை விவாகம் பண்ணிக்காத அப்படிங்கிறது. இப்படிலாம் சொன்னா யாருக்கடா எங்கட பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறா, அதுலயும் இப்படி சொல்லி ஆச்சுடா, எங்க பொண்ணு கிடைப்பா, எப்படிடா விவாகம் பண்ணிக்கிறது அப்படின்னா கடைசியில அனுகிரகம் பண்ணிட்டார் அவர். சக்தி விஷயே திரவியானி மேல சொல்லிட்டார். இப்படிலாம் சொன்னா முடியாதுன்னு நினைச்சியானால் என்ன பண்ணணும்னா, உனக்கு எப்படி மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கொண்டார் கடைசியில. எஸ்யா மனச்சக்ஷுஷோர் நிபத்தேதா தத்யா பாஹு தத்விருத்தம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிஷேதங்கள்ல மனசுல பிடிச்சிருக்கணும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. சில நிஷேதங்கள் முக்கியம்னு சொல்லிட்டா, சில நிஷேதங்கள் முக்கியம்னு சொல்லிட்டா. என்ன நிஷேதங்கள் முக்கியம் அப்படின்னாக்கா அதுல சகோத்திரமான விவாகம் அது ரொம்ப முக்கியம் போட்டிருக்காரு அதெல்லாம் வியாக்கியானத்துல. அதே மாதிரி தானம் பண்ணின பெண்ணை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறது அது ரொம்ப நிஷேதத்தக்கது, தள்ள வேண்டியது அதுவும். அதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் கொடுக்குறேன்னு வாக்தானம் பண்ணிட்டு அப்புறமா ஏதோ ஒரு காரணம் நிமித்தமாக சண்டை போட்டு திரும்பி அந்த பெண்ணி வேண்டான்னு ஒதுக்கிறது சரின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். இப்படி இவ்வளவு சொல்லிட்டு இந்த வரனுக்கு என்ன லட்சணம் இருக்கணும்னால் பந்துஷீல லட்சண சம்பன்னா ஸ்ருதவானு அரோக இதிவர சம்பத்து. நல்ல பந்துக்கள் இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும் வரன் விஷயத்துல. அதே மாதிரி இதெல்லாம் தான் பெரிய சம்பத்து. மேல ஐஸ்வர்யமும் இருக்கணும், ரோகம் இல்லாதவனா இருக்கணும், ஸ்ருதவான் நல்ல படிச்சவனா இருக்கணும் வரன். இதெல்லாம் வரனுக்கு உண்டான சம்பத்து அப்படி சொல்லிட்டு எஸ்யா மனச்சக்ஷுஷோர் நிபந்த தத்யாம் ரத்தியர் நேதராத்ரியதே ஏகே. கண்ணுக்கு பிடிச்சிருக்கா, 2 பேருக்கு மனது ஒத்து போயிடுத்துனாக்க மீது எதுவும் அவசியம் இல்லடான்னு சொல்லிட்டாள்.
ஆனால் ஜோதிஷாஸ்திரம் சொல்லப்பட்டதான பூர்ணமான குணங்கள் இருந்தாலும் கூட மனசு ஒற்றுமை இல்லைனாக்கா அது பிரயோஜனப்படாது. ரெண்டு பேருக்கும் நல்ல ஒத்துமை இருக்கு அப்படின்னாக்க, ஆனாக்க அதுல ஜோதிடத்துல ரீதியா ஒத்து போகும்னாக்க மனசுல அவளுக்கு பிரியம் இல்லைனாக்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டா சரி வராது வாழ்க்கை. ஏன்னா இது முழுக்க வாழ்க்கை முழுக்க அமைக்கக்கூடியதான சமாச்சாரம் இது. அதனால ரொம்ப யோஜனை பண்ணுன்னா மங்கள வாத்தியங்கள்லாம் அதுதான் வச்சுருக்கா. டும் 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 டும்னு அடிக்கிறான் பாருங்க. ஏன் டும் டும்னு அடிக்கிறான்னா ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதைங்கிறான் அவன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இனிமேல் தான் உனக்கு இருக்கு, டப்ப டப்ப டப்பான்னு இருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கிறான். அதனால அப்படி சொல்லிட்டு அப்புறமா வரணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு நண்பர்கள் இடத்துல பேசிட்டு கல்யாணத்துக்கு சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா முதல்ல பிராமணால அனுப்பணும். பிராமணால அனுப்பிச்சு எனக்கு பொண்ணு இருந்தா பார்த்துட்டு வாங்கணும், பொண்ணு வந்தா பார்த்துட்டு வாங்கணும் அனுப்புறது. அதுக்குதான் வரப்பிரேஷனம்னு பேரு. அதுக்கு மந்திரம் சொல்றார். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து சோமயாகம் பண்ணி இந்திரனை சோமரசத்தால திருப்திப்படுத்துவோம், மேல தர்ம பிரஜைகளை உண்டு பண்ணுவோம், பலவிதமான யஜ்ஞானுஷ்டானங்களை நாங்கள் அனுஷ்டிப்போம். ஏன்னா கிரகஸ்தனா ஆனாதான் யஜ்ஞானுஷ்டானங்களுக்கு அருகதை உடையவனா ஆறான். வேதாத்தியனம் பண்ணினதுக்கு பிரயோஜனம் வேதத்தில் சொல்லக்கூடியதான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. அதுக்கு பத்னி அனுகூலம் இருந்தால், பத்னி இருந்தால் தான் முடியும். பத்னி சம்பத்தம் கர்ம அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாமே பத்னி கூட இருந்தால் தான் முடியும் இந்த கர்மாக்கள்லாம். ஒரு கிரகத்தில் அது கிரகமா இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பத்னி கூட அனுகூலமா இருந்தால் தான் கிரகம் கிரகமா இருக்கும், அது பவனம் பவனமா இருக்கும். இல்லைனாக்கா அந்த பகாரம் லுப்பியமா போயிடும். பகாரம் லுப்பியம் வனமாயிடும், அப்புறம் ஒரு காடாட்டம் இருக்கும். அப்புறம் அங்கே பத்னி அனுகூலம் இல்லைன்னா அந்த வீடு. அதனால நல்ல பெண்ணா பார்த்தா எனக்கு தேர்ந்தெடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். நான் இந்திரனை திருப்திப்படுத்தி பிரசக்மந்தா தியசா, முதல் மந்திரம் பிரசக்மந்தா தியசா நஸ்ய சக்ஷணி வரேபிர் வராகும் அபிஷு பிரசீதத அஸ்மாகமிந்திர உபயஞ்சுஜோஷதி யத் சௌமியஸ்யாந்தசோ புபோததி. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு நாங்கள் சோமரசம் கொடுத்து அவனை திருப்திப்படுத்த போறோம். அதனால அவன் எங்க விஷயத்துல நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றதுல அவனுக்கு ரொம்ப பிரீதி இருக்கும், அவன் எங்க விஷயத்துல ரொம்ப அனுகூலமா இருப்பான் இப்படின்னு சொல்லி எந்த வழியா இவர் தேட போறாலோ, வரன் தேடுறதுக்கு எந்த மார்க்கங்கள்லாம் போறாலோ அந்த மார்க்கங்கள்லாம் இவாளுக்கு அனுகூலமா இருக்கட்டும், அந்த மார்க்கங்கள்லாம் முள்ளுகள் எல்லாம் இல்லாத இவாளுக்கு சிரமத்தை கொடுக்காததாக இருக்கட்டும் அப்படின்னு மந்திரம் பிரார்த்திக்கிறது. ரெண்டாவது மந்திரம் என்ன? தானாதிதோத்வாபியாம் அபிமந்திரஜேத. வரப்பிரேஷன மந்திரமே முதல்ல ரெண்டு மந்திரத்தினால பிராமணால்கிட்ட கொடுத்து அனுப்புற 4 பிராமணா போய் சூஸ் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா பிராமணால வச்சுட்டு தான் சரி பண்ண இதை நடத்த முடியும். ஆனால் விவாகத்துல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான் பகவான்லாம் கூட அவதாரம் பண்ணி விவாகம் பண்ணிட்டு காமிச்சிருக்காரு முதல்ல, இல்லையா? நம்மளும் அதுதான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் இல்லையா? சீதா விவாகம், பார்வதி கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், எல்லா தெய்வங்களும் அவதாரம் பண்ணினாலும் கல்யாணம் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க, ரொம்ப முக்கியம். அந்த கல்யாணத்துலையும் பார்த்தேன்னாக்க ருக்மிணி கல்யாணத்துல பார்த்தேன்னா ஒரு பிராமணர் தான் பேச வரார், வரனை பேச வரார், பிராமணனை தான் அனுப்புறார் அந்த ருக்மிணி. அதே மாதிரி தசரதர் சீதா விவாகத்துல பார்த்தேன்னா கவலைப்பட்டு அதராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாத தர்மாத்மா சோபாத்தியாயத்த பாந்தவா. அந்த உபாத்தியாயரோட கூப்பிட்டு வர பொண்ணு தேடுறதுக்கு பேச ஆரம்பிச்சார். அப்பதான் விஸ்வாமித்திரர் வந்தார், அங்க பொண்ணு இருக்கான்னு. அங்கேயும் பிராமணர் தான் நடுப்புற வரார் இல்லையா? அந்த மாதிரி பிராமணால வச்சுட்டு தான் வரப்பிரேஷனம் பண்ணணும் முதல்ல. அதுதான் நல்லபடியா நடக்கும் அது. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் எந்த குலத்துல பொண்ணு எடுத்தான்னாக்கா உங்க குலத்துக்கு சரியா வரும்னு தெரியும். ஏன்னா அவள் பல இடங்கள்ல போய் உபாத்தியாயம் பண்ணி வைக்க போவாளோ இல்லை, அவளுக்கு எந்த குடும்பத்துல என்ன சுபாவங்கள்னு தெரியும் அவளுக்கு. அதனாலதான் ஒரு கல்யாணத்தை சூஸ் பண்றது தனியா ஒருத்தனையே சூஸ் பண்ண முடியாது. ஒரு பெண் விஷயமா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பெண்ணா சூஸ் பண்ணானா பெண்ணாத்துல சூஸ் பண்ணானாக்க ஒரு கவி சொன்னால் கன்னியை
கல்யாணத்துக்கு வரன் தேடுறான்னாக்கா வரன் அழகா இருப்பானாங்கிறது மாத்திரம்தான் பார்ப்பா. வேற எதுவும் அவள் பார்க்க மாட்டா, கவனம் போகாது. அம்மா சூஸ் பண்றான்னாக்க அந்த பையனிடத்துல பணம் நன்னா இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பாப்பா. நல்ல பணக்காரனா இருக்கானான்னு தான் பாப்பா அம்மா. அப்பா சூஸ் பண்ணினாருன்னா அவன் படிப்பு என்ன படிச்சிருக்காங்கிறது மாத்திரம்தான் கவனம் போகும் அப்பாவுக்கு. பந்துக்கள் விட்டு பார்த்தானா பந்துக்கள் குலம் நன்னா இருக்கான்னு பாப்பா. அது மட்டும் அவளுக்கு மீதி அழகோ இல்லை இதுவோ பணமோ இல்லை படிப்பு விஷயத்தை அவள் சிந்திக்க மாட்டா. ஆனால் எல்லாமே தேவையாச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க அவள்கிட்ட எல்லாம் இருக்கணும். அதனால தான் அவர் சொல்ல கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி. அதனால எல்லாரையும் வச்சுட்டு அதனால தான் தசரத சோபாத்தியாக பாந்தவான்னாள். மீதி 4வது மனுஷிட்ட பேசினா என்ன பண்ணுவானா, அவன் கல்யாணத்துக்கு பண்ணல சாப்பாடு கிடைக்குமாங்கிறது பாப்பா. நம்மிஷ்டான்னு மிதரே ஜனாகான்னா. அதனால பொண்ணு பார்த்தாலும் இப்படி பையன் பார்த்தாலும் பொண்ணு அழகா இருக்காங்கிறது மாத்திரம் தான் பார்ப்பான் அவன். மீதி அந்த குலம் பின்னாடி சித்திரை வராது. என்ன மனசு பெண் விடயத்தில் பறி கொடுத்து போயிடும். அதனாலதான் முன்னாடியே ஜாகிரதை படுத்திக்கிறான் நண்பனெல்லாம் கூட வச்சுட்டு. பிராமணால அனுப்பிச்சு இந்த மாதிரி நல்ல எங்களை சம்ஸ்காரத்துக்கு மேல அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு தர்ம பிரதிக்கோசரம் நீங்க பெண்ணை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்ப, அவர்கள் இந்த இடத்துல நல்ல குலத்துல பெண் இருக்கா, இந்த கோத்திரத்துல உண்டான பெண் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவா. அவள் இடத்துலையும் போய் இந்த கோத்திரத்தில் உள்ள பையன் இருக்கா நல்ல பையன்னு சொல்லி அவனுக்கு நீங்க பெண்ணை கொடுங்கன்னு பேச, அவளும் தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமின்னு 3 தடவை சொல்லுவான் அவன். அதான் நம்ம ஒரு சம்பிரதாயமா வச்சுக்கிறோம் பாருங்க. விவாக மண்டபத்தில் முதல்ல இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே காசி யாத்திரை போயிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல பிரபரம் சொல்லி இந்த மாதிரி பெண்ணை நான் உங்களிடத்துல நான் வரிக்கிறேன் அப்படிதான் முதல்ல ஆரம்பம். அப்ப அந்த இடத்துல தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமின்னு 3 தடவை சொல்றேன். அதான் வாக்தானம்னு பேரு. வாக்தானம் முதல்ல கொடுக்குறேன், நான் பெண்ணை கொடுக்குறேன்னு. திருததாமி நசம்சயா அப்படின்னா ஜனகன் சொல்லும் பொழுது 3 தடவை சொல்றேன். நான் நிச்சயம் நான் கொடுக்குறேன்னு சீதையை நான் கொடுக்குறேன், உருமிலை லக்ஷ்மணன் கொடுக்குறேன்னா. வாக்தானம் அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடி சம்பிரதாயமா பண்ணும் பொழுது காசி யாத்திரை போயிட்டு வந்துட்டோம் ஊஞ்சல்லாம் உட்கார வைக்கிற, மாலை மாத்தி ஊஞ்சல் உட்கார வைக்கிற. அந்த மாலை மாத்துறது கூட உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உண்டு. என்னன்னாக்க மாலைக்கு சுமனஸ்ன்னு ஒரு பேரு. சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். சிவானந்தரில் ஆச்சாரியார் சொல்லும் பொழுது 51வது ஸ்லோகத்துல சொல்றால் அந்த மல்லிகை புஷ்பத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு சிலேடை. அந்த மல்லிகை புஷ்பம் அந்த பூக்களுக்குள்ளேயே சிரேஷ்டமான புஷ்பம். சுமன பூஜ்யம், அங்க சுமனஸ்ன்னு சொன்னார். பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா சுமன பூஜ்யம். சுமனஹானா தேவதைகள்னால பூஜைக்கு தகுந்தவரா பரமேஸ்வரனுக்கு. அப்படி அந்த அர்த்தம் 2 விதமான அர்த்தங்கள் வரும் இந்த இடத்துல. சுமனஸ்ன்னு பேரு. அந்த சுமனசுங்கிறதுக்கு சொல்லும் பொழுது அந்த மாலை மாத்திரான்னா, மாலை மாற்றும் பொழுது இந்த மனது அவரோட ஒன்றுபடட்டும், அந்த மனது இந்த மனதோட ஒன்றுபடட்டும்ங்கிற அந்த பாவம் தான். 2 பேருடைய மனதும் ஒன்று சேரணும். அது புஷ்பத்தினாலதான் முடியும். அதனாலதான் நம்ம அர்ச்சனை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். புஷ்பத்தை நம்ம போட்டது புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணலையே. நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானை போட்டது புஷ்பத்தை நம்ம போட்டுக்கிறோம். என்ன உன் சித்தம் என் சித்தமா இருக்கட்டும், பகவான் என்ன நினைக்கிறானோ அதுபடி நான் வாழணும். அதனால நிர்மாலி புஷ்பத்தை எடுத்து நம்ம தரிச்சுக்கிறோம். நம்ம அதே நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்றது என்னன்னா மனமாகிற புஷ்பத்தை நம்ம சமர்ப்பணம் பண்றோம். அந்த மனசை பாவத்துல நம்ம கொடுக்கணும். அதுக்குதான் புஷ்பத்தை நம்ம கொடுக்கிறோம். அதான் சுமனஸ்ன்னு பேரு. மனதை தூய்மையா வைத்துக்கொண்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அந்த மனது தூய்மை இல்லாத வேறுட புஷ்பத்தை நமஹா 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 நமஹான்னு போட்டாக்க பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆச்சாரியார் சிவானந்தரில் சொல்லும் பொழுது ஜடமதியான இவன் பாவம் இல்லாத வெறும் பேருக்கோசரம் பூ அர்ச்சனை பண்ணினேங்கிறதுக்கோசரம் பண்றதுக்கு மரத்துக்கு மேல ஏறுறான், முள்ளு செடியில போய் கஷ்டப்படுறான், குளத்துக்கு அடியில போறான், பெரிய மடுவுல போய் விழுந்து பூ தாமரை பறிச்சுன்னு வரேன்னு பறிக்கிறான். இதுக்கு அழகான ஏகாந்தத்தில் உட்கார்ந்து இந்த சேத புஷ்பத்தை மனமாகிற புஷ்பத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணி சௌக்கியமா இருக்கு தெரியலையே. நல்கபீரே காசாரே விஷதி விஜனே கோர விபினே விஷாலே சைலேஜ பிரமதி குசுமார்த்தம் ஜடமதி
சமர்ப்யைகம் சேதசரசிஜம் உமாநாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜனைஹ ந ஜானாதி கிமஹோ. ஆனா அந்த புஷ்பம் மாத்திக்கிறது வந்து என்னுடைய மனசு உன்னுடைய மனசா இருக்கட்டும், உன் மனசு என் மனசா இருக்கட்டும். போதாயன மகரிஷி அப்படி ஒரு மந்திரம் போட்டிருக்காள். மம ஹிருதயே ஹிருதயம் தே அஸ்து, மம சித்தே சித்தமஸ்து தே, மம வாச்சம் ஏகமனா ஸ்ருணு, மாமேவானுவ்ரதா சஹச்சர்யா மயா பவ அப்படின்னு போதாயன மகரிஷி சொல்றார். இப்படி அந்த ரெண்டு பேருக்கும் மனது ஐக்கியமா இருக்கட்டும்னு பாவத்துல தான் மாலை மாத்திக்கிறார். இப்படி வரப்பிரேரணை பண்ணி நான் கொடுக்குறேன்னு பெண்ணுடைய பிதா சொல்லி பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினதுமே பெண்ணை வந்து வரன் பார்க்கணும், பார்த்து பெண்ணை பார்த்து ஜபம் பண்றது. ஸ்வயம் திருஷ்டா திருத்தீயாம் ஜபேது கிருஹிதூதரத்தை சொல்றார். 3வது மந்திரத்தினால தான் வதுவை பார்த்து சொல்லணும். அந்த மந்திரம் அப்ராதிருக்னீம் வருணாபதிக்னீம் ப்ருஹஸ்பதே இந்திராபுத்ரக்னீம் லக்ஷ்மியம் தாமஸ்யை சவிதஸ்ஸுவ. பிரார்த்தனை பெண்ணை பார்த்துட்டோம். என்னன்னா பெண்ணை பார்த்ததுமே தேவதைகளுக்கு பிரார்த்தனை பண்றா. ஏன்னா விவாக மண்டபத்துல எல்லா தேவதைகளும் இருக்காள். சாட்சிண்ய சர்வதேவதாக அப்படின்னு சொல்றாள். எல்லா தேவதைகளும் சாட்சிக்கு வந்துடுறார்கள். அக்னியை மூட்டினதுமே அக்னிக்கு சன்னதியில் இருந்துட்டு அந்த பெண்ணை பார்த்ததுமே பிரார்த்தனை பண்ணாள். அந்த வருண பகவான் இருக்காரே, வருண தேவா அப்படின்னு கூப்பிடுறார். வருண அப்ராதிருக்னி, இவன் என்ன பண்ணணும்னா கன்னிகை வந்து புகுந்த இடத்துல வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாதவளா இருக்கணும். இவள் வந்த நேரம் எங்க காலத்துல ஏதோ அசுபம் நடந்து போயிடுதுன்னு சொல்லாதவளா இருக்கணும். சொல்லக்கூடாது எங்க குடும்பத்துல. அதனால என்னுடைய பிராதாவை காப்பாற்றக்கூடியவளா இவ இருக்கணும். வருணா, அதுக்கு நீ அனுகிரகம் அனுகூலமா இரு. அப்ராதிருக்னி வருண. ப்ருஹஸ்பதியோட பிரார்த்தனை ஆபதக்னீம் ப்ருஹஸ்பதே. அது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா அதுனே கிடைக்கும். அதெல்லாம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம். அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். ஹே ப்ருஹஸ்பதி, இவளுடைய பார்வையினால இவ பர்த்தா ஆயுஷ் குறையாத இருக்கணும். அந்த மாதிரியான பார்வை உடையவளா பண்ணு இவளை. வருணாபதிக்னீம் ப்ருஹஸ்பதே இந்திரா புத்திரக்னீ. இந்திரனிடத்துல பிரார்த்தனை. இந்த வதுவனிடத்துல வந்து புத்திரனை கொல்லக்கூடியதான அலட்சுமியை போக்கடிச்சு நல்ல லட்சுமியை கூட புத்திரனை போஷணம் பண்ணி புத்திர சமிருத்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு லக்ஷ்மியை இவனிடத்துல கொடுத்து அனுகிரகம் பண்ண இந்திரான்னு பிரார்த்தனை. இந்திரா புத்திரக்னீன் லக்ஷ்மியம் தாமஸ்யை சவிதஸ்ஸுவ. மேல இவள் வந்த நேரம் நல்ல செழிப்பு கிரகத்துல இருக்கணும். அதுக்கு சவித்ரு தேவதை, சவிதானாலே பிரேரகான அர்த்தம். அந்த சவித்ரு தேவதை பல செழிப்பை எங்க கிரகத்துல பல லக்ஷ்மிகளை உண்டு பண்ணட்டும், அபிவிருத்தி பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா கன்னிகையினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நன்னா உத்து பார்த்து அடுத்த மந்திரங்களை சொல்லணும். அதுக்குதான் நன்னா பார்த்து சொல்ல. அவ்வளோ சைட் அடிக்கிறான் பாரு சொல்றான் பாருங்க, விளையாட்டா பயக்கலாம் சொல்லுவான் பாருங்க. அது ரிஷியே சொல்லுங்க, நன்னா பாருன்னு சொன்னார். அது மந்திரத்தை சொல்லி பாருன்னு. அங்க அகோர ஜக்ஷுரபதிக்னியேதி சிவாபதிப்ய சுமனா சுவர்ச்சா ஜீவசூர் தேவகாமாஸ்யோநாசன்னோ பவ விபதே சஞ்சதுஷ்பதே. வரன் பிரார்த்தனை தேவதைகள் சன்னதியில வதுவினிடத்துல பார்த்து சொல்றான். ரெண்டு பேரும் மந்திரவத்தா பேசிக்கிறா. இது ஏ வது அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு நீ வந்து கோரம் இல்லாததான சாந்தமான கண் பார்வை உடையவளாக இருந்து பிரகாசிக்கணும். இங்க அகோர ஜக்ஷு ஆபதிக்னியேதி, பர்த்தாவை ஹிம்சிக்காதவளா நீ இருக்கணும். மேல மச்சிரன் மேல பர்த்தாவை சேர்ந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவளா நீ இருக்கணும். சிவா பதிப்யா சுமனா சுவர்ச்சா, நல்ல மனசு உடையவளா நீ இருக்கணும். இங்க நல்ல தேஜஸோட இருக்கணும். நல்ல தீர்காயுஷோட குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியவளா நீ இருக்கணும். ஜீவசூர் தேவகாமாம்
யோனா ஷன்னோ பவ. மேல தேவதைகளை ஆராதிக்கிறதுல ஈடுபாடு உடையவளாடி இருக்கணும். ஆத்துல மணி அடிக்கிற வீடு, நான் பஞ்சாயத்து கட்டி சிவ பூஜை பண்றாருன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நித்திய சந்தியாவதனம் பண்ணுவார், கச்சை கட்டின்னு இருப்பார், சிக்கை கட்டி வச்சுட்டு இருப்பாருன்னா அப்பதான் நான் யோஜனை பண்றேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பெண்ணா இருக்கணும். இதுக்கெல்லாம் அனுகூலமா இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன ஜீவசூர் தேவகாமா ஸ்யோனா ஷன்னோ பவத்விபதே சஞ்சதுஷ்பதே. அதே மாதிரி எப்பொழுதும் வந்த கிரகத்தில் இருக்கக்கூடியதான 2 கால் பிராணிகளாக இருக்கக்கூடியதான பர்த்தாவுடைய பந்துக்கள், அதன் வீட்டில் இருக்கக்கூடியதான பசுக்கள், மேலே எது எதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ அந்த பிராணிகள்லாம் கூட நன்னா இருக்கணும்னு விரும்பக்கூடியவளா இருக்கிறவளா வரணும். ஏன்னா நித்தியம் பாகைக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணணும், வைஷ்ணதேவம் பண்ணணும், பூதபலி போடணும்னா எல்லாத்துலேயும் பிரியம், எல்லாத்துலேயும் தெய்வபாவம் இருந்தாலே கொடுக்கணும். ஆனால் எலி வந்தால் அடிக்கக்கூடியவளா இருக்க முடியாது. ஏன்னா எலி வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்கறதுக்கு கிரகத்தினுடைய தர்மமாக தான் இருக்கு. அந்த மாதிரி ஒன்னால வீட்டில் சமிருத்திகள் நன்னா வளரணும் இப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உன்னிடத்துல ஏதாவது அறியாமையினால ஏதாவது அலக்ஷ்மி இருந்ததுன்னா அதை நான் எடுத்துப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புருவத்தை திறப்பினால கீறி போடுறா பாருங்க. இத மகையா துவஜிபதிக்ஞ லக்ஷ்மி ஸ்தான் நிர்திஷாமி. இதை சொல்லி உன்னிடத்துல கூடிய அலக்ஷ்மியை நான் இதுலேருந்து நான் விலக்கிப்படுறேன் அப்படின்னு சொல்லி தர்மையினால சுத்தம் பண்றான்னு அந்த இடத்த. அதுக்கப்புறம் ஆசையோட தானே இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னாக்க எங்க குலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் நல்ல கதை அடைஞ்சிடுவா, எனக்கும் ஸ்ரேயஸ், பொண்ணுக்கும் எங்க அப்பா என்னை பெத்தெடுத்ததுக்கு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா, ஜாம்னு விவாகம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு பொண்ணும் பெருமையா பேசிக்கும். இவ்வளவுலாம் மனசை சந்தோஷம் வச்சுட்டு விவாகம் பண்ணி கொடுக்குறா. ஆனா அந்த விவாகம் பண்ணி கொடுத்ததுமே எல்லாரும் கண்ணில் ஜலம் விடுறாளே, அந்த மாதிரி கண்ணில் ஜலம் விடாத இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாவே இருக்கு, கண்ணில் ஜலம் வராதவாளா இருக்கும், அந்த துக்கம் கூட யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மந்திரம் பிரார்த்தனை பண்றது. ஜீவாகும் ருதம் தீ விமயம் தே அத்வரே தீர்காமனு பிரதிதிம் தீதியுர்நரஹ வாமம் பித்ருப்யோ இதகும் சமேதிரேமய பதிப்யோ ஜனய பரிஷ்வஜே. கல்யாணம் கன்னிகாதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டின்னு கண்ணீர் விடுறாளே ஒன்ன சம்பந்தப்பட்டவாள்ல, அந்த மாதிரி பிரியமா இருக்கட்டும். ஆனா அந்த கண்ணீர் யார் கண்ணிலையும் அந்த சோகம் கலந்த பிரியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கன்னிகைக்கு தீர்த்தத்தினால எந்த ஒரு கெடுதியும் வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் நுகத்தடியை வச்சு அந்த அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தம் எதுக்குன்னால் கன்னிகையிடத்துல ரோகங்கள்லாம் சம்பவிக்குமே, அந்த ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும் சூரியனுடைய அனுகிரகத்தினால. அதுக்கு ஒரு கதை கூட உண்டு, அதை இங்க சொல்றாள். அந்த இந்திரன் அபாலா அப்படிங்கிற ஒரு பெண்ணு, அது தமிழ் அபாலா அபாலா அபாலாங்கிற அபாலாமின் மந்திரமே சொல்றது. கேன அது லோகத்தடி வைக்கிற மந்திரம். அதுக்கு கேன தக்கேர தக்கே யுகஸ்ய சச்சீபதே அபாலாமிந்திர திரிபூர்த்தியகரத் சூரிய வர்ச்சசம். அபாலா அப்படிங்கிற கன்னிகை இருந்தாலாம், யாராலையும் ஆதரிக்கப்படாதவளா இருந்தா. அப்ப ரொம்ப உடம்பெல்லாம் சொறி சரங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அவளை பார்த்தாலே அச்சாட்டியப்படக்கூடியவளா தான் இருந்தா. ஏன்னா அவளுடைய பூர்வ புண்ணியம் இந்திரனிடத்துல பிரார்த்தனை பண்ண, எனக்கு நல்ல வழி கொடுன்னு பிரார்த்தனை பண்ண ஒரு ரிஷிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி கன்னிகையை நல்ல லட்சணவதியா இருக்கிறவளை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். லட்சணம் இல்லாதவள என்ன, ஒருத்தனுக்கு ஒரு வஸ்துவை தானம் பண்றோம்னா அது லட்சணத்தோட இருக்கணும், அது உபகாரம் உடையதாக இருக்கணும், அதனால அபகாரம் வந்துடக்கூடாது. அதனால இந்திரன் பார்த்தா இந்த பெண்ணை கன்னிகையை தானம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்ணினான்னு, அதனால இவளை ரூபவதியா பண்றதுக்கு நுகத்தடி அந்த கண்கள் இருக்கு பாருங்க, நுகத்தடி கண்ணை தலைக்கு கீழே வச்சு அது வழியா இவளை தூக்கி உள்ளுக்குள்ள விட்டு தூக்கி எடுத்தானா. ரோகங்கள்லாம் நிவர்த்தமா எடுத்தான் விட்டு மந்திரவத்தான தீர்த்தத்தால அபிஷேகம் பண்றான். அப்படி அவளை ரூபவதியா பண்ணா சூரியனுக்கு தகுந்தானதான், சூரியனுக்கு ஒப்பானதான தேஜஸ் உடையவளா பண்ணிட்டாளாம். நான் சில லோகங்கள்ல சில விஷயங்கள் சத்தியம். திருவண்ணாமலையில கிரி பிரதட்சணம் பண்ணுவா பாருங்க. அந்த கிரி பிரதட்சணம் பண்ணிட்டே வரும்பொழுது
அண்ணாமலையார் கோவில் ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்க முடிக்கலாம், எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம், அடி அண்ணாமலையெல்லாம் ஆரம்பிக்கலாம், எந்த இருக்குல்ல அந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த இடத்துல முடிக்கணும் பிரதட்சணம்னாக்க. அண்ணா பெரும்பாலும் அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலேருந்து ஆரம்பிப்பேன், இந்திரலிங்கத்திலேருந்து பெருசாக ஆரம்பிப்பேன். அது நடந்து பின்னாடி போயிட்டு அடியண்ணாமலையை தாண்டி வந்தோடனே மெயின் ரோடு வந்துடும். அதுக்கிட்ட வந்தோடனே நடக்கும் சிறலக்கு எல்லாருக்கும் நடக்கவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே சிரமம் வந்துடும். அந்த 14 கிலோமீட்டர் நடந்ததில்லை உடம்பெல்லாம் கஷ்டப்படும் பொழுது அப்புறமா அந்த இடத்துல பஞ்சமூர்த்தி தரிசனம் வரும். அது இடுக்கு பிள்ளையார்னு ஒன்று இருக்கும். அது இப்போ எல்லாருக்கும் தெரியும், அப்போல்லாம் யாருக்கும் தெரியுமே தெரியாது. இடுக்கு பிள்ளையார்னு ஒன்று அந்த இடத்துல ஒரு பிள்ளையார், அப்புறமா பக்கத்தில் சின்னதாக ஒரு இடுக்கு, அதுக்குள்ளே போயிட்டு வருவார். அதுக்குள்ளே போனாஞ்சவங்களே இந்த பக்கம் திரும்ப முடியாது. அப்படிதான் வந்தாங்கன்னா வரது கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லாரும் அதுக்குள்ள போவார், எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டு வருவார். ஆனா அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டான்னாக்க உடம்புல சிரமமே இருக்கு, நடந்து வந்த சிரமமே தெரியாது, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். அது என்ன ஒரு இதுன்னு மேஜிக்னு தெரியல அதுல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு மறக்கவே மறக்காது. நம்ம நொச்சூர் சுவாமிகள் நான் அவர்கிட்ட ரொம்ப வருஷமா பழகி இருக்கிறதுனால அவர் ஒரு வாட்டி விளையாட்டா சொன்னார், அந்த இதுக்குள்ள எத்தனை பெரிய குண்டா இருந்தாலும் கூட போனா வெளியில வந்துடலான்னு விளையாட்டு சொல்லியிருந்தார் பண்றதுக்கு, எனக்கு தெரியாது அது. ஒரு நாளைக்கு ராத்திரி அதிருத்திரம் பண்ணி வச்சுன்ற இந்த விசேஷாதி சுவாமிகள் அதிஷ்டானத்துல ரொம்ப வருஷம் முன்னாடி அதிருத்திர ரவி பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல 11 நாள் டெய்லி வீதிகள்லாம் கிரி பிரதட்சணத்தை போவா. நான் ஆச்சாரிய பண்ணதுனால போனா மறுநாளைக்கு காரியம் நடக்கணும், சிரமப்பட்டு விடும். ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் கிளம்பினோம், நானும் தம்பி ராத்திரி 10 மணிக்கு கிளம்பிட்டோம். 11 மணிக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுது. அந்த இடத்துக்கு வரும்போது 3 மணி வேகமாக நடந்து வந்தோம். அது இடுக்கு பிள்ளையார் நம்ம அண்ணா சொன்னாரேன்னா அதுக்குள்ளே போயிட்டேன். யாரும் இல்லை, ராத்திரி 12 மணி. உள்ளுக்குள்ளே போனால் இந்த பக்கமும் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல. தம்பி மட்டும்தான் இருந்தான். அவனா பயப்படுறாடா, அவ்வளோதான் நினச்சிட்டாடா அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா கையை அப்படி சாஞ்சிட்டு படுத்துன்னு இருக்க எதிர்த்தே சிதம்பர தீட்சா வேதம் சொல்லிட்டே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா. வந்த உடனே பார்த்தா என்னன்னா ஆச்சு, உடனே அவள் கையை பிடிச்சி இழுக்க, காலை பிடிச்சி இழுக்க, வயத்தெல்லாம் அமுக்க, அப்புறமா வெளியில் பிடிச்சி இழுத்து இப்படி வெளியில் வந்துட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாரு. அந்த மாதிரி நுகத்தடிக்குள்ளே இழுத்து வெளியில் வர முடியுமா கேட்போம் நம்ம. அப்படி இழுத்து கஷ்டப்பட்டு இழுத்து வந்தாலும் அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துரும். இந்திரன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதனால அதனுடைய ஒரு பிரதீகமாக தான் தலையில் நுகத்தடி வச்சு அதன் துவாரம் வழியாக ஜலம் விட்டு இந்த கன்னிகைக்கு ஸ்ரேயஸ் ஏற்படட்டும்னு நம்ம பண்றாங்க. அது போல சொர்ணத்தை வச்சு அதை நடத்துவார். அதுக்கு மேல சொர்ணத்தை வைக்கணும், அதுக்கு மேல சொர்ணம் முகமா ஜலம் வரணும். அதனால சந்தே ஹிரண்யகம் சமு சந்த்வா அந்த மந்திரத்தை சொல்லி சொர்ணத்தை வைக்கிறது. சொர்ணத்தை வைக்கிறது அது திருமங்கலத்தை அங்கே வைக்கணுங்கிறதுல திருமங்கல சொர்ணமா இருக்கிறதுனால அது பாவத்தில் அங்கே வைக்கிறார் மங்களத்திற்கு. அதனால தப்பு இல்லை வைக்கிறதா. இப்படி சொல்லி அந்த சொர்ணத்தை வச்சுட்டோம். அப்புறம் 5 மந்திரங்கள்னால தீர்த்தத்தை சொல்லி விடுறது. ஏன்னா வாக்தானம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வரனுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி காலளவை விட்டு மதுவர்க்கம் பண்ணி அந்த பெண்ணை கொடுக்க போறா. அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை அந்த வரன் இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கன்னிகாதானம் பண்றா பாருங்க. பிரதானம் கன்னிகாதானம் பண்ணும்பொழுதே கன்னிகாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்றான். கன்னிகாதானம் பண்ணும்பொழுதே அவனுக்கு என்ன பாவம் இருக்குன்னா, நான் பெண்ணை நான் கொடுக்குறேன். கன்னிகாதானம் மகாதானம்னு பேரு. இந்த கன்னிகாதானத்துல மாத்திரம்தான் சாதாரண தானம்னாக்க தன்னோடது இல்லை இன்னொருத்தனை சேர்ந்தது அப்படின்னு தான் அர்த்தம். அங்க கன்னிகாதானம் மாத்திரம் தன்னோடது இல்லை இன்னொருத்தனோட சேர்ந்ததுங்கிறது அப்படி ஆகாது. கன்னிகாதானம் மட்டும் என்னை சேர்ந்ததும் ஆகும், அவனை சேர்ந்ததும் ஆகும். அது அதனாலதான் கன்னிகாதானம் பண்ணினான்னாக்கா நம அப்படிங்கிறது சொல்றது கிடையாது. அங்க மீதி எல்லா தானமும் சம்பிரதாதே நம்ம சொல்றாரோ இல்லையா, கொடுத்தாச்சு என்னோடது இல்லைன்னு அந்த மாதிரி கிடையாது. என்ன அடுத்தது இங்கேயும் தீபத்தை வருவா. பிரசவம்னா இங்கே தானே வரா. என்ன ரத்த சம்பந்தம் இருக்கே, எத்தனை நாள் ஆனாலும் ஆனா இந்த சம்பந்தம் விட்டு போகாதே. அதனால பின்னாடி கூட கடைசி பரியந்தம் இவதான் கூட வரப்போறா. நான் போனா கூட பிண்டம் உருட்டுறது பொண்ணு தானே வந்தாகணும் இங்க வீட்டுக்கு. அதனால அங்க பெண்ணை கன்னிகாதானங்கிறது மகாதானம். அந்த மகாதானம் பண்ணும் பொழுது
அந்த எல்லா தானத்திலையும் வரண மகாவிஷ்ணுவா பூஜை பண்ணி அந்த வாங்கிக்கிறவனை மகாவிஷ்ணுவா பூஜை பண்ணி மகாவிஷ்ணு பாவத்தை தான் கொடுக்குறது. அதே மாதிரி தான் இங்கேயும் மகாவிஷ்ணு பாவத்தை தான் வரனை பூஜை பண்ணி தான் கொடுக்குறா. ஆனா ஒரு விஷயம், வரன் ரூபத்தில் இருக்கிறவாளுக்கு கவனமா இருக்கிறதுக்கு சொல்றேன். சாதாரணமாவே மகாவிஷ்ணு ஸ்வரூபமா பூஜை பண்ற, அதுவும் இங்க பெண்ணை உன் கையில கொடுக்குறேன்னு நம்பி மகாவிஷ்ணு ஸ்வரூபமா பூஜை பண்றான்னா அது தகுந்த மாதிரி நம்ம சம்பத்து உடையவனா இருக்கணும். மகாதானத்தை வாங்கிக்கிறான்னாக்க அதுக்கு உண்டானதான சந்தியாவந்தனம் ஆஜமனம் அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆச்சாரம் தெரிஞ்சவனா இருக்கணும். ஆனா அப்பதானே அது தபசு நம்மளுக்கு கை கொடுக்கும். அது மாத்திரம் இல்ல, எல்லா தானத்திலையும் பாவத்தோட அந்த வாங்கிக்கிறவாளை உட்கார வச்சு தானம் பண்றவன் நின்னுண்டு கொடுப்பான். ஆனா இங்க கன்னிகா தானம் மாத்திரம் உள்டாவா இருக்கும். தானம் பண்றவர் உட்கார்ந்துருவார், தானம் வாங்கிக்கிறவன் நின்னுக்கணும் இங்க இல்லையா? கல்யாணத்துல சாருக்கா குறைச்சல், பெண்ணை பெற்றவன் ஜம் ஜம்முன்னு சாரை போட்டு அன்னைக்கு வட வந்துட்டார் இல்ல, சாரை போட்டு உட்காந்துருவார். பெண்ணை மடியில வச்சுட்டு உனக்கு இஷ்டம் இருந்தாவா கட்டிக்காத வாங்கிக்க வாழ் கூப்பிடுறா மாதிரி பெண்ணு வாங்கிக்க வான்னு பையன் நின்றுதான் வாங்கிக்கணும் அங்க. அப்போ பெண்ணை எப்படி கொடுக்குறான்னா கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணையுதாம். ஏதோ பெண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் ஆபரணம் மட்டும் மீதி எல்லாம் உங்களுக்கு ரூம்ல வச்சுட்டே எடுத்துக்கோங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. எது நீ ஸ்ரீதனம் கொடுக்குறியோ, ஸ்ரீதனம்னு பேரு, ஸ்ரீதனம்னு அதான் பின்னாடி தமிழ்ல சொல்ற ஸ்ரீதனம்னு பேரு. அத பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணி ஃபுல்லா அலங்காரம் பண்ணி அப்படி தானம் பண்ணணும். வேற என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் ஷீர்ல கல்யாண மண்டபத்தில் எல்லாம் வைக்கிறா பாருங்க. அது முன்னாடி இது ராமாயணத்திலே சீதையை சொல்லும் சதா சீதாம் சமானீய சர்வாபரண பூடிதாம் சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா பிரவீ ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சஹ தர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வர பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. எல்லாம் சங்கிரகமா சொல்றாரு. இதுதான் ராமாயணத்துல முக்கியமான விவாகமே. விவாகம்னு சொன்னா இவ்வளவுதான், அந்த விவாகத்தை முழுக்க வால்மீகி இதுக்குள்ள அடக்கிட்டாரு. அது மாதிரி இங்க என்ன பெத்தெடுத்தவன் சொன்ன கன்யாம் கனகதம் பண்ணாம், அந்த கன்னிகாதான ஸ்லோகம் சொன்ன கன்னிகை கனக சம்பத்தி உடையவள் கனகாபரணைர் யுதாம் சர்வாபரண பூடிதாம், சர்வாபரணத்தால பூழிக்கப்பட்டவளா இருக்க. அவளை நான் கொடுக்குறேன். யாருக்கு? தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம், விஷ்ணுக்கு கொடுக்குறேன். இங்க வரன விஷ்ணுவாதான் பாவிச்சுன்னு கொடுக்குறார், விஷ்ணுக்கு கொடுக்குறேன். எதுக்குனால் எங்க குடும்பத்துல இதோட சேர்ந்து 25 தலைமுறை 21 தலைமுறை நம்ம சொல்றா பார்க்கணும். அதுல சொல்ல 25 தலைமுறைன்னு சொல்றது. அதுல முன்னாடி 12 பின்னாடி 12 தன்னை சேர்த்து உடனே அப்படி 25 தலைமுறை சொல்றது. எங்க முன்னோர்கள் எல்லாம் பண்ணின புண்ணியம் எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, கன்னிகாதானம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, நான் பண்றேன். எல்லாரும் நாங்க எல்லாருமா இந்த பிரம்மலோகத்தை சௌக்கியமான வாசம் எங்களுக்கு ஏற்படணும். அதுக்கோசரம் பிரம்மலோக ஜிகீஷயா. இதுக்கு தேவதைகள்லாம் சாட்சி. விஸ்வம்பராஹா சர்வபூதாக, பஞ்சபூதங்கள் விஸ்வத்தை தரிக்கக்கூடிய பிரபஞ்சத்தை தரிக்கக்கூடியதான பூதஜாலங்கள் பஞ்சபூதங்கள் சாட்சி. விஸ்வம்பரா சர்வபூதாக சாட்சின்ய சர்வதேவதாக, அதுக்கு தேவதைகள்லாம் சாட்சி. இமாம் கன்யாம் பிரதாஸ்யாமி, தேவதைகள் சாட்சியா இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். எதுக்கு? பித்ருநாம் தாரணாயச்ச, அவருடைய பித்திருக்கெல்லாம் நல்ல கதியை அடைவதற்கு அப்படின்னு சொல்லி அந்த கன்னிகையை தானம் பண்றான். வாக்தானம் ச பிரதானம் ச, அந்த பிரதானம் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா பெண்ணை சம்ஸ்காரம் பண்ணி பெண்ணை பார்த்து மாங்கல்ய தாரணம் பண்ற, வஸ்திரத்தை கொடுத்து ஸ்நானம் பண்ணி வச்சு மாங்கல்ய தாரணம் வஸ்திரம் கொடுத்து அதுக்கப்புறமா மாங்கல்ய தாரணம் பண்ணி யோகரம் கட்டி விடுற. இதுவும் மாங்கல்ய தாரணங்கிறது அது
மந்திரத்துல இல்ல. எப்படி முக்கியமான கட்டம் உபநயனத்துல பூணல் போடுறது, அதுவும் இதுல வேத மந்திரங்கள் உபநயன மந்திரங்கள் சொல்ற இடத்துல வரல, அது வேற இடத்துல இருந்து தேர்ந்தெடுத்தது யஜ்ஞ பவீதம் பரம பவித்ரம் சொல்லி போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் திருவாங்கல்ல தாரணங்கிறது இந்த சூத்திரங்கள்ல சொல்லாட்டி போனாலும் சம்பிரதாயங்கள்லயும் அந்த பாஷ்யங்கள்லயும் சூத்திர பாஷ்யங்கள்ல சொல்லியிருக்காள். ஆச்சாத்திய நூதனம் வாசகா வரோ மாங்கல்ய சூத்திரகம் சுவர்ணமணி சயுக்தம் பத்னியாத் கன்யகாகலே. புது வஸ்திரம் கட்டி அழைச்சிட்டு வந்து அந்த வரணானவன் அந்த கட்டத்துல மாங்கல்ய சூத்திரம் 2 மணி சேர்த்துதான் அந்த மாங்கல்ய சூத்திரத்தை கழுத்துல கட்டணும், தாரணம் மாங்கல்ய தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றது. அங்கதான் மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தும் ஜீவ சரதாம் சதம் அப்படி கொடுக்கும் பொழுது வரணம் அந்த இடத்துல பெண்ணை வாங்கிக்கிற இவன் வரன்னு பேர் இவனுக்கு ஏன்னா வரிச்சுக்கிறதுனால இந்த பெண்ணு வந்து இனிமேல் இவன் தான் எனக்கு வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிறத வரிச்சுக்கிறாள். அப்படி வரிச்சுன்னு அந்த பிரவரத்தை சொல்லி கொடுக்கிறாள் தானம் பண்ணும் பொழுது. ஏன்னா இந்த குலத்தினுடைய பிரவரம் அந்த குலத்தினுடைய பிரவரம், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரவரங்கள்லாம் இந்த காலத்துல பிரவரம்னாலே என்ன தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஆனா அதுலயும் புது நிறைய கோத்திரங்கள் உண்டு. கோத்திர ரிஷிகள் பார்த்தா நிறைய உண்டு. ஏண்டா அடிக்கடி வைதிகள்லாம் ஃபோன் பண்ணி கேட்பா அண்ணா ஒரு நல்ல மணி கூட திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி அண்ணா தாரகாயன கோத்திரத்துக்கு என்னென்ன ஆருஷம்னு கேட்டால் எனக்கு என்னப்பா தெரியும், நானும் வைதிகத்திலேயே நான் போகிறது கிடையாது. நான் மட்டும் பாகவத ராமாயணம் சொல்லிட்டு என்கிட்ட கேட்பா. இருந்தாலும் ஏதோ நம்பிக்கை நம்ம ஏதாவது பார்த்தாலும் சொல்லுவோன்னு. நான் புத்தகம் வித்தியாரம் எனக்கும் புத்தகத்தில் தானே உண்டு, உள்ளுக்குள்ள இருந்தானே பார்த்து சொல்றேன். அப்புறமா தேடி முடிச்சு சொன்னேன். அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிடுவான்னாக்கா, அதாவது முதல் நாளுக்கு ராத்திரி கேட்டுட்டா விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கிறதுனால அவளுக்கு சில சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிடும்னா கோத்திரம் கடைசியில கண்டிக்கா தானம் பண்ற சமயத்துல அந்த பிரவரம் சொல்ற சமயத்துல கோத்திரம் என்ன கோத்திரம் கேட்டா நாங்க கபி கோத்திரம் தெரியும், பிரவரம் என்ன தெரியாதுன்றா. கபி கோத்திரம் பிரவரம் என்ன தெரியாதுன்னாக்கா என்னத்த சொல்லணும். அப்புறம் ஆச்சாரியர்கள் விசாரிப்ப போன் பண்ணி கேட்பா, கபி கோத்திரம் சொல்றா என்ன கோத்திரம் தெரியல, என்ன சந்தர்ப்பத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அவள்கிட்ட கேட்டா தெரியும். அப்பனோட அப்பாட்ட கேளு தாத்தாட்ட கேள்வி யாருக்கும் தெரியாதுங்கிற. சந்தியாதனமே பண்றது இல்லை. சந்தியாதனம் பண்ணாலாவது அபிவாதியம் வருமே. பெரியவாளுக்கு நமஸ்காரம் தான் பண்றது இல்லை, அபிவாதியம் சொல்றது இல்லை. சந்தியாதனம் பண்ணாலாவது அபிவாதி தெரியணுமே, அபிவாதியே தெரியல, சந்தியாதனமே பண்றது இல்லைன்னு அர்த்தம். என்ன பிரயோஜனம் பிராமணனா பிறந்து? கபிகோதரன் கடைசியில சுக்ரீவா வாலி சொல்லிடுவோம். கடைசியில அரைமுறையா தெரிஞ்சவனா இருந்தாண்டாக்க கபினா அதான் வானரத்து அந்த கோத்திரம் தானே வந்து ரிஷிகள்லாம் வந்துருக்காங்க. இப்படி அதுக்குன்னு கோத்திர பிரவரங்கள்லாம் உண்டு. அந்த கோத்திர பிரவரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்போ நம்ம இன்னவனுடைய பேரன், இன்னவனுடைய கொள்ளு பேரன், என்னுடைய புத்திரன் அப்படி சொல்லி கொடுக்குறா பாருங்களேன். 3 தலைமுறை வரைக்கும் சொல்லி கொடுக்குறார். உனக்கு தெரியுமே ஆனால் எத்தனை பரம்பரை தெரியுமா அத்தனை பேரை சொல்லி அத்தனை அந்த பரம்பரையில வந்தவன்னு சொல்லி அபிமானத்தோட கொடுக்கணுமா. அதுதான் ராமாயணத்துல காமிச்சால். அந்த தசரதனுடைய பரம்பரை என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எங்க குலத்துல இருக்கக்கூடிய பெரியவர் தான் எல்லாம் பேசுவார். எங்க குலத்துல பெரியவர் ஆச்சாரியர் இருக்கார், வசிட்டர் இருக்கார், அவர் சொல்லுவார்னு சொன்னதுமே வசிட்டர் எழுதினால் அவ்யக்த பிரபவ பிரம்மா சாஸ்வதான்னு ஆரம்பிச்சு இப்படி 60 பேரை சொல்லிட்டு வந்த சாட்சாத்து ஆதி நாராயணத்துல இருந்து பிரம்மாவனிடத்துல இருந்து மரீச்சில இருந்து கஷ்யபடத்துல விவத்வானிடத்துல இருந்து சூரியத்துல இருந்து வைவத்த மனு வைவத்த இக்ஷ்வா குக்ஷில இருந்து நிமி இப்படி பரிசியா சொல்லிட்டு வரார். ராமன் பரியந்து சொல்லி முடியும். அப்ப ஏற்படுதான் இந்த ராமனுக்கு நான் உன் பெண்ணை கேட்கிறேன்னா. இந்த பக்கம் பார்த்தா சதானந்தர் குல ஆச்சாரியனா இருந்தாலும் அவர் வந்து கௌதமர் தான் ஆச்சாரியர். அவர் காரிய சந்தர்ப்பமா தபசுக்கு போயிருக்கார், அதனால பையனை வச்சுட்டு போயிருக்கார். அதனால ஜனகனே எழுதுண்டு நிமி பரம்பரை எடுத்து சொல்லிட்டு வந்தார் வேகமா. அப்பேற்படுதான இந்த பிரபலத்தில் இருக்கக்கூடிய என் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். வரணும் வாக்தானம் ஜ பிரதானம் ஜ வரணும் அதெல்லாம் நடக்கும். அப்படி சொல்லி அப்புறமா பையன் வந்து கன்னிகாதானம் பண்ணி மாங்கல்யதானம்லாம் ஆனது கூட பெண் கையை பிடிச்சிட்டு வரான். அப்போ அங்கேயும் பிரார்த்தனை சோம பிரதமோ விவிதேகம் தர்மோ விவித உத்தரஹா
திருத்தீயோ அட்டிஷ்டே பதிஸ்துரியஸ்தே மனுஷ்யஜா. எனக்கும் விஸ்தாரமா ஒரு மந்திரங்கள் அர்த்தம் சொல்லணும் தான் ஆச்சு. டைம் ஓடிட்டே இருக்கு சொல்லி இப்பதான் டைம் முடிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஒரு டயர் ஆயிடுது. இப்படி முக்கியமான விடயத்தை மொத்தத்தை நானே முக்கியமான கட்டத்தை தான் எடுத்துட்டேன், 5 அங்கத்தை தான் எடுத்துட்டேன். அதுலயும் மந்திரங்கள் சொல்றது அர்த்தங்களை சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, டைம் போறது தெரிய மாட்டேங்கிறது. இப்படி முதல்ல இந்த பெண்ணை சோமன் வச்சுட்டு இருந்தா, சோமனுக்கு அப்புறம் கந்தர்வன். சோம பிரதமோ விவிதே கந்தர்வஹா விவித உத்தரஹா திருத்தீயோ அக்திஷ்டே பதி துரியஸ்தே மனுஷ்யஜா. அந்த பெண் குழந்தைய அதுக்கு லஜ்ஜை ஏற்படுற வரைக்கும், அந்த லஜ்ஜைன்னு ஒண்ணு வருமாறு குழந்தைகளுக்கு நம்ம வஸ்திரம் கட்டிக்கணுங்கிற எண்ணம் வருமாறு, அது வரைக்கும் சோமனுடைய பாதுகாப்புல இருக்கலாம் அந்த குழந்தை. அந்த வஸ்திரம் கட்டிக்கணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒரு வெக்கம் வந்துடுறது. அப்படி அந்த பருவத்திலேருந்து ஓரளவுக்கு கந்தர்வன்கிற அவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை இருக்கா. எது வரைக்கும்னால் அவள் ரித்துமதி ஆற பரியந்தம் அப்படிதான் இருக்காள். அந்த அவள் ரித்துமதி எடுத்தானாக்கா அக்னியினுடைய சுரூபமா இருக்காள் அக்னியிடத்துல. அப்புறம் அக்னிகிட்டேருந்து இவன் வாங்கிக்கிறான் இல்லையா, அக்னி சாட்சியாக நான் வாங்கிக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றேன், சோமோ ததத் கந்தர்வாய கந்தர்வோ ததக்னயே. அந்த அக்னி என்ன பண்ணிருக்கார், ரயிஞ்ச புத்ராகிஷ்டாதாதக்னிர்மக்யமதோ இமாம். இந்த பெண்ணை வந்து இமாம், இந்த பெண்ணை அக்னியானவர் எனக்கு கொடுக்கும்போது ரயிஞ்ச புத்ராகிஷ்டாது, நல்ல ஐஸ்வர்யம் புத்திர சமிருத்தி எல்லாத்தோட கூடின இவளை என் கையில கொடுக்கிறார், நான் அக்னி சாட்சியாக நான் எடுத்துக்கிறேன் இப்படின்னு அவளை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு பாணிகிராடம் பண்ணிக்கிறான். அந்த பாணிகிராடம் பண்றதுலயும் நியமங்கள் சொன்னால், எதுக்கு கல்யாணங்கிறது முக்கியம், வரணம் பாணி பீடனம் கிருப்ணாமி தேசு பிரஜாஸ்துவாய மந்திரத்தை சொல்லி பாணிகிராடம் பண்ணிக்கிறான். நல்ல சமிருத்தி குழந்தை சமிருத்தி ஏற்படுறதுக்கு பாணிகிராடம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ரிஷி சொன்னால், உனக்கு வந்து நிறைய பெண் குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கா, ஜாப்னு நிறைய பெண் குழந்தையோட நான் இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாளே, அந்த பெண் குழந்தை வேணும்னு ஆசை இருக்கா, அங்குலி ரேவ கிருஹ்ணீயாத். அந்த விரல்கள் அங்குலின்னு பேர், இது 4 விரலுக்கு அங்குலின்னு பேர், அங்குலியை மாத்திரம் பிடிச்சுக்கோ அப்படின்னா. எனக்கு புருஷ குழந்தை மாத்திரம் வேணும்னா அங்குஷ்டமேவ, அங்குஷ்டம்ங்கிறது கட்ட விரல், அதை பிடிச்சுக்கோன்னா. பேர்லயே பாருங்க, அங்குலிங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம், அங்குஷ்டாங்கிறது புல்லிங்க சப்தம். உனக்கு புருட குழந்தை வேணும்னா அங்குஷ்டத்தை மாத்திரம் பிடிச்சுக்கோ, பெண் குழந்தை வேணும்னா இதை மட்டும் பிடிச்சுக்கோ, எனக்கு எல்லாம் எல்லாம் எனக்கு சமிருத்தியா இருக்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சுக்கோ கைய அப்படின்னா. அப்படி சொல்லி பாணிகிராடம் பண்ணிக்கிறார். கிருப்ணாமி தேசு பிரஜா அத்வாயஹத்தம் மயா பத்யான்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி பாணிகிராடம் பண்ணிக்கிறார். அதோட மாத்திரம் விவாகம் முடியல. எப்ப வந்து பெண்ணுக்கு முழுக்க இவனுடைய சம்பந்தம் வருது, இவனிடத்த சம்பந்தம் வருதுன்னா கூட 7 அடி நடக்கணும். ஒருத்தனுடைய சம்பந்தம் முழுக்க வந்துருதுன்னா 7 அடி கூட நடந்தாச்சுன்னா அவனிடத்த முழுக்க சம்பந்தம் உடையவனா போயிட்டான்னு சொல்லுவார். ஏன் 8 பதி அஷ்டபதி ரொம்ப அழகா பாடுறாள், அந்த மாதிரி அஷ்டபதினு போடக்கூடாதா, நவபதினு போடக்கூடாதா, இல்ல ஷட்பதினு போடக்கூடாது, 7 பதின்னு வச்சிருக்கல. 7 அடி நடந்தாச்சுன்னா, அடினா என்ன 7 அடி வைக்கணும், அடிக்கிறது இல்லை, பிரகரணம் இல்லை, ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது. அப்ப கூட வந்தாச்சுன்னா அப்புறமா அந்த சக்கியத்தம் ஏற்பட்டுறது அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விடயம் பாணிகிராணத்து போது சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா, அந்த பாணிகிராணங்கிறது வந்து நம்மளுடைய சாஸ்திர ரீதியான கை கொடுக்கறதுங்கிறது. சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவுடைய தபத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பகவான் முதல்ல கை கொடுத்தால், அந்த எப்படி ஒரு சகா பிரியம் பிரியா பிரீதமனா கரே பிரச்சனை தன் மனத்தினுடைய சந்தோஷத்தை, மனத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு எப்படி கை கொடுப்பானோ அந்த மாதிரி பகவான் கை கொடுத்தாரு. சிருஷ்டி ஆரம்பத்திலேயே இந்த பாணிகிராணம்ங்கிறது ஆரம்பிச்சது. உபநயனத்துக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி சொல்லிட்டு வந்தேனே, உபநயனத்திலையும் உன்னை நான் உபநயனம் பண்ணிக்கிறேன் இருக்கிறேன்னு அவனை கை பிடிச்சுதான் அழைச்சிட்டு போறார் பையனை குருங்கிறவர். அந்த மாதிரி இங்கேயும் பாணிகிராணம் கையை பிடிக்கிறா. சக்கா அவனுடைய அந்த ஒரு நட்பைய காமிக்கிறதும் பாணிகிராணம் தான் காமிக்கிறது. அதுவும் வால்மீகி ராமாயணத்துல சுக்ரீவ சக்கியத்தை சொன்னால். ஆனா ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் ஏற்படுத்துவதற்கு ராமரை அழைச்சிட்டு வந்தார். சுக்ரீவனத்தை சொன்னால் கிடைக்காதப்பா இவருடைய சக்கியம் பண்ணிக்கோன்னு சுக்ரீவனத்தை சொன்னால், சுக்ரீவன் பார்த்து வானரத்தனத்தை வெளியில் காமிச்சுட்டான். என்னன்னா சுக்ரீவன் என்ன பண்ணினான்னா,
வானரேன மயாசக வானரமா இருக்கக்கூடிய என்னுடைய சக்கியம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியானால் ஷேக்கன் கொடுன்னா, கை கொடுன்னா. ராமர் கை கொடுக்கறதுனால என்னன்னு தெரியலையா, என்ன பண்ணணும்னு கேட்டாராம். ஆஞ்சநேய சாமினால அப்படி கை நீட்டணும், பிடிச்சுக்கோன்னாலாம். கை எட்டலன்னா பக்கத்துல போய் ரெண்டா நன்னா பிடிச்சுக்கோன்னா பிடிச்சுட்டான். பிடிச்சிடே அதோட போறாது. எங்க சம்பிரதாயம் குலுக்கிறதுடா. கை கொடுக்கறதுங்கிறது அது சாஸ்திர ரீதி தான். குலுக்கிறதுங்கிறது வானரத்தினுடைய சம்பிரதாயம். அது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மந்திரிகள் நட்பு பண்ண போட்டு குளிக்கிறா பாருங்க. எது வரைக்கும் குளிக்கணுங்கிறார் ராமர். கை வலிக்கிற வரைக்கும் குளிக்கிறார் ஆஞ்சநேயர். ஆனா அப்படி குளிக்க விடுவார், அப்படி இல்லையா? ஆனா பாணி கிரகணங்கிறது சாஸ்திர ரீதி. அது முடிஞ்சு நம்ம 7 அடி நடக்கிறது. 7 அடி கூட நடந்து வரும்போது அங்கேயும் மந்திரம், எல்லாம் மந்திரவத்தான் நடக்கிறது. விவாகத்துல பெண்ணை அழைச்சிட்டு போறானோ இல்லையோ, அதுல சில சப்தபதி மந்திரம், சப்தபதி ரொம்ப முக்கியம். அதுல சொல்றாரு 7 அடி எடுத்து வைக்கும் போது எல்லாத்தையும் விஷ்ணு கூட இருந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற. அதுல முதல்ல ஏக விஷே விஷ்ணுஸ்தான் வேது. விஷயம்னா அன்ன சமர்த்தி. நீங்க அடி எடுத்து வைக்க விஷ்ணு சந்தோஷப்பட்டு நல்ல அன்ன சமர்த்தியை நிறைய கொடுக்கட்டும். ஏக விஷே விஷ்ணுஸ்தான் வேது द्वे ऊर्जे. நம்ம வேதம் ஆரம்பிக்கும் போது இஷேத்வோர்ஜேத்வா. அது முதல்லயே இஷ்டிக்கு சாக்கை எடுத்து வர மந்திரம். அது இஷேத்வோர்ஜேத்வான். அந்த சாக்கையை பார்த்து அன்னதமிர்ஜியை கொடுக்கக்கூடிய தேவதையே, நீ தான் எனக்கு அன்னத்தை கொடுத்தா மட்டும் போறாது, அது ரசவத்தாகவும் பலவத்தாகவும் அது ஜீர்ணம் பண்ணக்கூடிய சக்தி உடையதாகவும் இருக்கக்கூடியதான ஒரு இதை நீ கொடுக்கிறேன். ஊர்ஜம்னா ரசம் பலம் எல்லாமே சேர்ந்ததுன்னு அர்த்தம். வெறும் அன்னம் மட்டும் இருந்தா அப்புறமா சக்தி உடையதா இருக்க வேண்டாமா? அது காலத்துல ஜீர்ணிக்க கூடியதாகவும் இருக்க வேண்டாமா? போட்டது அப்படியே கல்லு மாதிரி வந்ததுன்னாக்க அது ஆரோக்கியத்தை கொடுக்காத படுத்தினா என்ன பண்றது? ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணுமே. அதனால ரெண்டும் வேணும். விஷம் ஊர்ஜம் ரெண்டும் வேணும். அதனாலதான் முதல் அடி எடுத்து வைக்கும் போது அன்னசமர்த்தி நம்மளுக்கு கிடைக்கட்டும்னா, அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது துவே ஊர்ஜே. அந்த வரக்கூடிய அன்னங்கள் தானியங்கள் எல்லாம் ரசம் புஷ்டிவத்தா இருக்கணும், அது பலவத்தா இருக்கணும், நல்ல நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும்னா அப்பேற்பட்ட அதை கொடுக்கட்டும் உன்னுடைய 2வது அடியினால அது நம்மளை சேரட்டும். விரதாயா 3வது அடியில் எடுத்து வைக்கும் போது எங்காவது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏகாதசி விரதம் பண்றோங்கிறது இல்லாதபடி பலவிதமான விரதானுஷ்டானங்கள் பண்ணி குடும்ப க்ஷேமலாபங்கள் ஏற்படக்கூடியதான விரதானுஷ்டானம் நல்லா சமர்த்தியா நடக்கணும். அதனால 3 அடி 3வது அடியில இந்த பலன்களுக்கு கிடைக்கட்டும், விஷ்ணு கொடுக்கட்டும். விரதாய விஷ்ணுத்வான் வேது சத்வாரி மாயோ பவாய. மயஹா அப்படின்னா சுகம்னு அர்த்தம். மயஸ்கராய வேதத்தை சொல்றாமே, சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன். அந்த நீ வரக்கூடிய ஆளாதர் எடுத்து வைக்கிறதுனால அந்த விஷ்ணு திருப்தி அடைஞ்சு நம்மளுக்கு பலவிதமான சுகானுபூதியை நம்மளுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. சத்வாரி மாயோ பவாய விஷ்ணுத்வான் வேது பஞ்ச பசுப்யா. நீ 5வது எடுத்து வைக்கிறதுனால அந்த விஷ்ணு நம்ம கிரகத்துல ஆடு மாடு அவைகளை நல்ல சமர்த்தியா இருக்கும்படி பண்ணட்டும், பசு சமர்த்தி ஏற்படும்படி பண்ணட்டும். பஞ்ச பசுப்யோ விஷ்ணுஸ்வான் வேது ஷட் ருதுப்யோ விஷ்ணுஸ்வான் வேது. 6வது அடியில் எடுத்து வைக்கிறதுனால அந்த விஷ்ணு என்ன பண்ணட்டும்னால் 6 ருத்துக்கள்ல இருக்கக்கூடியதான பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் சமர்த்தியா கிரகத்துல இருக்கும்படி பண்ணட்டும். ஆனா ஒவ்வொரு ருத்துக்குள்ள ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு பழமும் விசேஷமாக அபிவிருத்தி ஆகிறது. என்ன சீசன் சொல்றா பாருங்க, இந்த சீசன்ல இந்த பழம் கிடைக்கும், இந்த புஷ்பம் கிடைக்கும், இது ரெண்டும். அந்த மாதிரி நாகப்பழம்னா எல்லா சீசன்லயும் கிடைக்காது, அந்த சீசன் வரும்போது தான் கிடைக்கும். மாம்பழம்னா அந்த 2 மாசத்துல தான் கிடைக்கும், அந்த 2 மாசம் தான், அந்த ஒரு ருத்து காலங்கள்ல தான் கிடைக்கும். ஒவ்வொரு ருத்துல ஒவ்வொரு விசேஷங்கள். அந்த ருத்துவில் வரக்கூடிய புஷ்பங்களும் பழங்களும் சமிருத்தியா இருக்கணும். மீதி என்னெல்லாமோ பழங்கள்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள, எல்லாமோ புதுசு புதுசா, அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ருத்து காலங்கள்ல அந்த பிரகிருதியிலேயே வளரக்கூடியதான அந்த பழங்கள் புஷ்பங்கள் நம்ம பார்த்து சமிருத்தியா இருக்கணும். நீ அது 6வது எடுத்து வைக்கிறதுனால அது பகவான் கொடுக்கட்டும். ஷட் ருத்துப்யோ விஷ்ணுஸ்வான் வேது சப்த சப்தப்யோ ஹோத்ராப்யா விஷ்ணுஸ்வான் வேது. நீ 7வது எடுத்து வைக்கிறதுனால 7 ரித்திக்கள் 7 ஹோதாக்களை வச்சு பண்ணக்கூடிய சோமயாகங்கள் முதலான யஜ்யங்கள் இந்த கிரகத்துல நிறைய நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு 7 அடி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இனிமேல் நீ எனக்கு கூட நடந்து வச்சுட்டு இல்லையா, சகா சப்தபதாபவ. நீ 7 அடி நடந்துட்டு எனக்கு சகாவா ஆயாச்சு. நான் உயர்வானவன், நீ தாழ்மையானவன் சொல்லல. இங்க இவன் வசதி பெண்ணு
தாழ்த்தி வரன் வசத்திங்கிறது இல்லை, இல்லை பெண்ணு வசத்தி வரன் தாழ்த்திங்கிறது இல்லை, 2 பேரும் ஈக்குவல் இங்க. ஏன்னா யோகக்ஷேமத்தை 2 பேரும் சேர்ந்துதான் வகிக்கணும். யோகங்கிறது அப்பிராப்தஸ்ய பிராப்தி, யோகா பிராப்தஸ்ய சம்ரக்ஷணம் க்ஷேமஹான்னால் ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்லும் பொழுது கீதையில வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது முழுக்க புருஷனுடைய காரியம், அதுக்கு யோகம்னு பேரு. புருஷன் வெளியில போய் சம்பாதிக்கிறது தான் புருஷனோடது. வீட்டுல வந்து மனைவி கையில கொடுத்து வீட்டுல என்ன செலவழிக்கணுங்கிறது அவ கையில தான் இருக்கு, அது க்ஷேமம்னு பேரு. அதுக்கப்புறமா ஏது இவன் வந்து வெளியில செலவழிக்கணும் கூட அம்மா பணம் கொடுத்து இவள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி வீட்டுக்கு ராணி சம்ராஜி ஸ்வசூரேபவ அப்படின்னு. அதனால அப்படி இருக்கணும், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஸ்திரீகளுக்கு கிரகத்துல. அதனால என்னமோ இவ அடிமைன்னு நினைச்சுட்டு இருக்கா, அப்படி கிடையாது. வேதங்கள் அவ்வளவு வசத்தியா கொடுத்து எத்தனாரியத்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னா அவ கையினால கொடுத்தாதான் தானம் பண்ண முடியும். இல்லைனாக்க புண்ணியத்தை சம்பாதிச்சுக்குன்னா கூட அவளோட சகாயம் இருந்தாதான் வேணும். அங்கே சக்காவ அப்படின்ட்டு சொல்றான், நான் வந்து பூமி, நீ பூமியில நான் ஆகாசமா. அதே மாதிரி நான் மனசா இருந்தா நீ வந்து வாக்கா இருக்கணும். ஏன்னா எது மனசு நினைக்கிறது அது வாக்கு அதானே பேசி வர்றோம். என் மனசாத்தியாயதி தத்வாச்சா வததி, வேதம் சொல்றது எத்தி மனசாத்தியாயதி. மனசு முதல்ல எது நினைக்க அதான் வாக்கு பேசுறது. அந்த மாதிரி நான் மனசா இருக்கணும், நீ வாக்கா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இரியாத சகாக்களா இருக்கணும்னு கடைசி பரியந்த இருக்கணுங்கிறத பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை பண்ணி சப்தபதி நடக்கிறது. வாக்தானம் ச பிரதானம் ச வரணம் பாணி பீடனம் ஆச்சு. வாக்தானம் சப்தபதி தீ சப்தபதி. சப்தபதி முடிஞ்சதும் அப்பதான் பூர்ணமான இவட சம்பந்தப்பட்டவளா ஆயிடுறா. இப்படின்னா கல்யாணங்கிறது எங்க பண்ணணும்னா பொன்னாத்துல பண்ணணும். அந்த பொன்னாத்துல பண்ணி அந்த கன்னிகாதான கையோட பையனாத்துல ஆயிடுச்சுன்னு போயிடுவார். அவ பிரவேசமாங்கிறது அஸ்தமனத்துக்குள்ள வரணாத்துல வந்து பண்ணணும். ஏன்னா வீடுங்கிறது எதுக்கு, கல்யாணம் பண்றது தானே வீடு. அந்த காலத்துல கிராமங்கள்ல தான் அவ வீட்டு வாசல்ல தான் பண்ணுவா. ஏன்னா அப்பதான் இந்த ஊர் பெண்ணு அப்படிங்கிறது அதனாலதான் சொல்லுவா. அவ நான் வீடுங்கிறது கல்யாணம் பண்றது தானே இருக்கு. நல்ல காரியம் யஜ்ஞயாகாதிகள் பண்றதுக்கும் கல்யாணாதிகள் பண்றது தான் வீடு கிரகஸ்தனுக்கு. அதை விட்டுட்டு அதிதி சத்காரங்கள் இதெல்லாம் வரவாளுக்கு உபச்சாரம் பண்றதெல்லாம் வீட்டுல விட்டுட்டு கல்யாணத்துல ஏற்பாடு பண்ணலாம் என்ன பிரயோஜனம்? ஆனா முடியாத பட்சத்துல பண்றதுனால தப்பு இல்லை. ஆனா கூடிய மட்டும் கிரகத்துல பண்ணினா ரொம்ப விசேஷம். நியமத்தை சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த பெண்ணை யதாவத்தா அழைச்சிட்டு போய் அருந்ததி தரிசனம், சாயங்காலம் துருவ அருந்ததி தரிசனம், சாயங்காலம் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வடக்கு திக்க பாருங்கப்பா அருந்ததி துருவ தரிசனம் பண்ணு சொல்லி, அதுக்கப்புறமா ஸ்தாலி பாகம், ஆக்னேய ஸ்தாலி பாகம், ஔபாசனம் ஆரம்பம். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அந்த கந்தர்வ ராஜாவை பூஜை பண்ணிட்டும் பாலிகையை பூஜை பண்ணிட்டும் ஒரு அரசம் குச்சியிலையோ இல்லை அத்தி குச்சியிலையோ பலாச்ச குச்சியிலையோ சந்தனத்தை நல்லா பூசி, சந்தன குங்குமத்தை பூசி, அதுல வரனுடைய வஸ்திரத்திலேருந்து வதனுடைய வஸ்திரத்தை ஒரு நூல் எடுத்து கட்டி அதுல கந்தர்வராஜா உதீர்ஸ்வாசோ விஸ்வாவசோ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விஸ்வாவசு தான் நமக்கு கந்தர்வனை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி 3 நாளைக்கு பாலிகை காக்க உனக்கு பூஜை. 4ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு நம்ம இதுல மீதி சாம வேதமோ அதெல்லாம் 4ஆம் நாளைக்கே அவளுக்கு பிரவேசம் சேஷாம வந்துடும். நம்மளுக்கு 4ஆம் நாளைக்கு சதுர்த்தியாம் அபரராத்திரே உத்தாயங்கிறதுனால 5ஆம் நாள் போயிடும். நம்மளுக்கு 4வது நாள் அபரராத்திரிங்கிறதுனால 5ஆம் நாள் காலங்காலத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த சேஷவாமத்தை பண்ணி அதுக்கப்புறம் மங்கள ஸ்நானம் பண்ணி அப்படி பாலியை கரைச்சி விவாகத்தை பூர்த்தி பண்றதுங்கிறது நம்ம சம்பிரதாயம். இப்படி அந்த சப்தபதி முடிஞ்சதுமே ரொம்ப விஷயம் முக்கியமான கட்டம். சப்தபதி முடிஞ்சதுன்னா அஸ்மான ஆரோகணம்னு பேரு. இந்த கல்லில் 7 அடி எடுத்து வச்சு லாஜோகமம் பண்ணி 7 அடி ஏற்றி வைப்பா. கல்லில் எடுத்து வச்சு கல்லில் ஏற்றுவா. இது ரொம்ப சுவாரஸ்யமான விடயம். ஏன்னா இந்த இடத்துல இதை தியானம் பண்ணிட்டு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னாக்க பார்வதி பரமேஸ்வராளுக்கு விவாகம் நடந்தது. விவாகம் நடக்கும் பொழுது அருந்ததி திருவதரிசனம் இருக்கு பாருங்க, அதை பார்க்கறதுக்கு பிரம்மா தான் ஆச்சாரியர். அருந்ததி திருவதரிசனம் பண்ணிட்டு வான்னார் வாசலுக்கு போய். இப்ப என்னடான்னாக்க பகல்லையே அருந்ததி திருவதரிசனம் பண்ணுங்கிறா. எங்க பாக்குறது, எங்க இருக்கும் அது, வெளியில கூட மண்டபத்துல இருந்து பாருங்கிறா. அப்படி ஆனா மாங்கல்ய நேரத்துல எல்லா இடத்துல நினைக்கிற பாணிக்கிறான முடிஞ்சு சப்தபதி முடிகிற பரியந்த முகூர்த்தம் நடக்கணும். அதுக்கப்புறமா கல்லில் ஏத்துறா.
அங்க பார்வதி சொன்னா வெளியெல்லாம் போக வேண்டாமேன்னா, என்னமா சொல்றேன்னா, இங்கேயே அருந்ததி இதோ இங்க பாருங்க வரிசையில 3வது உட்காந்துட்டு இருக்கா பாருங்கன்னா, சப்தரடிகள் வந்திருக்கா பார்வதி கல்யாணத்துக்கு, பரமேஸ்வர கல்யாணம் அருந்ததியே பிரத்யட்சமாக உட்காந்துருக்கா பாருங்கன்னாலாம். இப்படி துருவாருந்ததி தரிசனம் பண்றது. அது மாதிரி அந்த சப்தபதி பண்ணி அஸ்மான ஆரோகணம் பண்ணணும் பாருங்க. எந்த சமயத்திலையுமே சாதாரணமா பெண்ணுடைய காலில் இவன் புருஷனானவன் விழுந்து நமஸ்காரம் பண்றது கிடையாது. ஆனா விவாகத்துல பெண்ணுடைய காலை பிடிச்சிதான் எடுத்து வைக்கணும். இவன் தான் 7 அடி எடுத்து வச்சு அந்த அம்மி மேல எடுத்து வைக்கணும். அழைச்சின்னு 7 அடி அழைச்சின்னு அம்மி மேல காலை பிடிச்சி எடுத்து வைக்கணும். வாத்தியார் சொல்லுவார், காலை பிடிச்சி எடுத்து வையும்பா. ஆனா ஒரு கையினால கையை பிடிச்சுக்கணும், கையை விடக்கூடாது, காலையும் விடாத பிடிச்சிட்டு கட்டவரில் பிடிச்சி எடுத்து வைக்கணும்னா. அந்த மாதிரி பிரம்மா சொல்றார், அத்தனை சுத்தி பூத கணங்கள், ரிஷி கணங்கள், தேவ கணங்கள், ரிஷி எல்லாரும் சூழ்ந்து இருக்கா. பார்வதி விவாகத்துல பரமேஸ்வரன் பார்வதி விவாகம் பண்ணிக்கும் பொழுது அப்ப பிரம்மா சொல்றார், பரமேஸ்வரா கையை பிடிச்சுண்டு காலை பிடிச்சுண்டு நீங்க இழுத்து தூக்கி வைங்கிறார். பரமேஸ்வரன் சுத்தி சுத்தி பார்க்கிறார். நான் சர்வேஸ்வரன் ஒரு பெண்ணுடைய காலை பிடிக்கிறதா அப்படின்னு நினைச்சார். மணி ஆறுது, முகூர்த்தம் கழியத்துக்குள்ளே பண்ணணுங்கிறார். பிரம்மா அவசரப்படுத்துறார். பரமேஸ்வரன் பார்த்தால் எல்லாரும் பார்க்கிறா, கரெக்டா போட்டோக்கார வீடியோக்கார கரெக்டா அந்த சமயத்துல வேற நின்றுட்டே இருப்பான். வேற டக்குன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம் நினைச்சார். அவர் டக்குன்னு எடுத்து வச்சிடுவோம் ஒரு நொடி நேரத்துல நினைச்சார். நினைச்சு அந்த கால் தானே தூக்கி வச்சு விடலாம்னு நினைச்சா. அந்த பால் எப்படி பூ மாதிரி இருக்கக்கூடிய பாதமாச்சே, ஈஸியா தூக்கி வச்சு விடலாம் நினைச்சால். அந்த பரமேஸ்வரன் நினைக்கிறது அம்பாளுக்கு தெரியாத என்ன நினைக்கிறாரு, 2 பேருடைய ஒன்னார். அவன் நினைச்சால் அவர் அப்படி நினைக்கிறாரா, நானும் என்னுடைய பிரபாவத்தை காமிக்கணும் அவள் நினைச்சால். நான் சும்மா இல்லைன்னு அம்பாள் உபாதிச்சான்னா அனிமாஜி 8 சித்திகள் ஏற்படணும்னு சொல்றது இல்லையா. அனிமா மகிமா ஜீவா கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாப்ய நீசித்தம் வசித்தம் 8 சித்தையா. இது 8 அம்பாள் உபாதிக்கிறவனுக்கே கிடைக்கும் சொல்லும்போது அம்பாள்கிட்ட அது இருக்காதா என்ன? அம்பாள் பார்த்தால் நம்மளுடைய பாதம் சரோஜமா இருக்கலாம், தாமரையாட்டம் இருக்கலாம். ஆனா அப்படி தாமரையாட்டம் இருந்தா நம்ம ஒல்லியா இருந்து இப்படி இருந்தாலும், ஆனா நம்ம வெயிட் அதிகமா பண்ணிவிடுவோம் தீர்மானம் பண்ணா அது கரிமாங்கிற ஒரு சித்தி. உடம்புல வெயிட்டு ஆனது கண்ணால பார்த்தா தெரியாது. ஆனா 60 கிலோல இருக்கிறோம் 600 கிலோவா ஆயிடுறது சித்தி. அந்த மாதிரி அம்பாள் ஆயிட்டா. பரமேஸ்வரன் லாகமா தூக்கி வச்சு இப்படிலாம் நினைச்சு கையால பிடிச்சி எடுத்து வைக்கிற அசைக்க முடியல, கட்டவர்களை கூட அசைக்க முடியல. கொஞ்ச நேரம் பார்த்தா உடம்பெல்லாம் வேர்த்தெடுத்து பரமேஸ்வரனுக்கு. போடா சத்தம்னு பிரம்மா கையை விடாதுகள், போடா சத்தத்தை அந்த கையை விட்டு 2 கையால சேர்த்து அம்பாளுடைய பாதத்தை தூக்கி எடுத்து வைக்கிறாளாம். பாணிகிரஹே பர்வதராஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணி சரோருஹாப்யா. இவருடைய பாணி சரோருஹாப்யா 2 கைகள் அப்படிங்கிறார். அந்த 2 கைகள்னால் பாணி சரோருஹாப்யா அஸ்மானமாரோபயதஸ்மராரே. அவர் யாரு? காமனையை எரிச்ச பரமேஸ்வரன். அவர் 2 கையினால அம்பாளுடைய சரணத்தை எடுத்து அந்த கல்லில் ஏற்றி வைக்கிறாளா. அப்ப அம்பாள் ஒரு புது சிரிப்பு சிரிக்கிறாள். பரமேஸ்வரனுக்கு ஒரு சிரிப்பு வந்து எல்லாரும் சிரிச்சுட்டாள். அதை பார்த்து தான் சிரிக்காம எப்படி இருந்தாலும் சிரிச்சிடலாம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்டுதானே அங்க இருக்கக்கூடியதான பார்வதி பரமேஸ்வராளுடைய அந்த மந்தஹாசம் நம்ம எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை. அப்படி மங்களத்தை கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். பாணிகிரஹேம் பர்வதராஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணி சரோருஹாப்யாம் அஸ்மானமாரோபயதஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. ஹர ஹர நம பார்வதீபதயே. சத்குரு சுவாமினஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतो वन्दे भगवन्तो पुनः पुनः. सर्वेपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्.